இன்றைக்கு கேட்கிற செய்தியின் தலைப்பு மனப்பூர்வம் உள்ள தேவ ஜனங்கள். அப்படின்னா நாம் தேவனுடைய ஜனங்கள் என்பது உண்மை என்று சொன்னால், நாம் தேவனுடைய பராக்கிரமத்திற்குள்ளே அல்லாவிட்டால் தேவனுடைய மகிமைக்குள்ளே, அவருடைய வல்லமை நிறைந்த பிரசன்னத்துக்குள்ளே வந்துவிட்டது உண்மை என்று சொன்னால், நாம் மனப்பூர்வம் உள்ள தேவ ஜனங்களாய் இருப்போம். அதாவது நாம் எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாய் நாம் இருப்போம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசியுங்கள். கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப நம்ம கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடம் எது என்று சொன்னால், மனிதர்கள் நடுவில் தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு குடும்பம் என்று சொன்னாலும் சரி, ஒரு வேலை ஸ்தலம் என்று சொன்னாலும் சரி, ஒரு ஊழிய ஸ்தலம் என்று சொன்னாலும் சரி, படிக்கிறதான இடம் என்று சொன்னாலும் சரி, நம்முடைய சபை என்று சொன்னாலும் சரி, நாம் வாழுகிறதான நம்முடைய பட்டணம் என்று சொன்னாலும் சரி, நம்முடைய தேசம் என்று சொன்னாலும் சரி, அங்கே இருக்கிறதான மனிதர்கள் நடுவில் தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல நம்முடைய கடமை என்ன, அங்கே நம்முடைய பொறுப்பு என்ன? நான் சொல்லிட்டேன், குடும்பமோ சபையோ பட்டணமோ தேசமோ வேலை ஸ்தலமோ ஊழிய ஸ்தலமோ எந்த இடமா இருந்தாலும் அங்கே மனிதர்களுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷன் என்ன பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்காக காரியங்களை செய்யாதபடி அந்த இடத்தில் என்னுடைய கடமை என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொறுப்பு என்ன, அங்கே நான் செய்ய வேண்டியதான வேலை என்ன என்று சொல்லி அதை மனிதர்களுக்கென்று செய்யாமல், மனுஷன் என்னை பார்க்கிறான் அப்படின்னு செய்யாம, பரலோகத்தின் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்து கர்த்தருக்கென்றே அதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க இருக்கிறதான இடம், உங்களை சுற்றி இருக்கிறதான மனிதர்கள் நடுவில், நான் எங்க ஊழியத்தில் இருக்கிறேன் அப்படின்னா மனுஷனுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா அந்த ஊழியம் ஆண்டவராலே அங்கீகரிக்கப்படாது. அப்ப என்னை பரலோகத்தின் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் எப்படி ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனப்பூர்வமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்ப பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அப்ப எதை செய்தாலும் அப்படின்னா பாவத்தை போய் மனப்பூர்வமாக செய்யக்கூடாது. வேதத்தில் எபிரேயரின் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 26, 27 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27. நீங்க சத்தியத்தை அறிகிறதான அந்த அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். நிறைய பேர் இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டா எப்படி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய பாவத்தை அவங்க அறிக்கை செஞ்சிடுறாங்க. ஆண்டவரே, இந்த வாரமெல்லாம் இந்த பாவத்தையெல்லாம் நான் செஞ்சிட்டேன். இன்னும் சில இடங்கள்ல ஊழியக்காரனுடைய காதுல போயிட்டு அவங்க செய்ததான தப்பெல்லாம் சொல்லிடுறாங்க. பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்றது. மறுபடியும் பழைய குருடி கதவை திரடி மறுபடியும் போயிட்டு பாவத்தை செய்யறது. அது அல்ல. இயேசு ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார் என்று சொன்னால், பிறகு அந்த மனிதனை பார்த்து இயேசு சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், இதோ நீ குணமாகி விட்டாய், உன்னை நான் சொஸ்தமாக்கி விட்டேன், உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், ஆனால் அதிகமான கேடு ஒன்றும் இனிமேல் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அப்ப நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிற தேவன். ஆனால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் போய் பாவம் செய்வோம் என்று சொன்னால், முதலாவது நாம் செய்ததான பாவத்திற்கு ஆண்டவராகிய இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி விட்டார். அவரே தம்மையே பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்து விட்டார். அவருடைய பலியின் மூலமாக நாம் தூய்மை அடைந்து விடுகிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நாம் பரிசுத்தம் அடைந்து விடுகிறோம். மீண்டும் போய் நீ பாவம் செய்தால், கழுவப்பட்ட பன்றி மீண்டும் போய் சேற்றிலே புரளுவது போல, நாய் தான் கக்கினதை மீண்டும் போய் தின்னுவது போல, நீ பழைய வாழ்க்கைக்கு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக
சத்தியத்தை அறிவதற்கு முன்பாக நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் சத்தியத்தை அறிந்த பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, உபதேசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீ போய் மனம் பூர்வமாய் நீ பாவம் செய்வாய் என்று சொன்னால் அதற்காக செலுத்தத்தக்கதான பலி இனிமேல் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே ஒருவர் நமக்காக பலியாகிவிட்டார். ஏற்கனவே நமக்காக இயேசு ரத்தம் சிந்தி விட்டார். அந்த ரத்தம் தான் நீ பாவம் செய்யும் பொழுது அந்த ரத்தம் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக வர வேண்டும். அவருடைய கல்வாரி காட்சி உன்னுடைய கண்களுக்கு முன்பாக வர வேண்டும். நீ மனப்பூர்வமாய் போய் மறுபடியும் பாவம் செய்வாய் என்று சொன்னால் அதற்காக செலுத்தத்தக்கதான வேறே ஒரு பலி இல்லை என்று அறிந்து, அப்போ நமக்கு என்ன வந்துடும் தெரியுமா? நியாய தீர்ப்பு வரப்போது. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குது. விரோதிகளை பட்சிக்க கூடியதான கோபாக்கினையே இருக்கும். அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். நான் சொல்றத, மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டு மீண்டும் போய் என்னை யார் பார்க்கிறார்கள்? என் போதகரா பார்க்கிறார்? என் விசுவாசிகள் பார்க்கிறார்களா? எல்லா மனுஷனுக்கு ரெண்டு வாழ்க்கை. எல்லாரும் பார்க்கிற இடத்திலே வாழுகிற ஒரு வாழ்க்கை, யாருமே பார்க்க முடியாத இடத்தில் வாழுகிற அந்தரங்க வாழ்க்கை. ஆனா நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அந்தரங்கத்தில் பார்க்கிறதான உன் பிதாவானவர் தானே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறவர். அந்தரங்கத்திலே உன் ஜீவியம் எப்படி இருக்குது? அதை பார்த்துதான் வெளியரங்கமாக உன்னுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவதா, அவமானத்தினால் உன் முகத்தை மூடுவதா என்பது அது கர்த்தருடைய காரியம். ஆகவே நீ பாவம் செய்யும் பொழுது, பாவம் செய்தால் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களுக்கு தேவனுடைய கோபாக்கினை இறங்கி வரப்போகிறது. ஆனால் நாமோ, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று கர்த்தர் நியமிக்கவில்லை. அப்படிதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று எல்லாத்தனை பேர் கவனிக்கிறீங்கம்மா? ஒன்று பைபிளை பாருங்க, இல்லைன்னா என்ன பாருங்க. சும்மா மூஞ்சி கீழே தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா என்னால் வசனத்தை பிரசங்கம் பண்ண முடியாது. என்ன பாருங்க. எத்தனை பேர் என்னை பார் யோகம் வரும்? யார் சொல்றது? கழுதை சொல்லுது. இந்த கழுதை சொல்லுது என்ன பார், வேதத்தை பாரு, இல்லை விட்டால் என்ன பாரு. பைபிள் படிக்க தெரியாதவங்க, வேதத்தை பார்க்க முடியாதவங்க என்ன பாருங்க. வேதத்தை படிக்க தெரிஞ்சவங்க வேதத்தை பாருங்க. இப்போ சகோதரர் வாசிக்கும் போது நீங்களும் அதை கவனிக்கும் போது தான் அதில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். கர்த்தரையே பார்க்க நாம் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. நீ வெட்கப்பட்டு தான் போகணும். அப்படின்னா கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியாது. அவரை பார்க்க மாட்ட, வேதத்தை பார்க்க மாட்ட, ஊழியக்காரன் வார்த்தைகள் வரும்போது அவனை பார்க்க மாட்ட, குனிஞ்சுக்கிட்டே இருப்ப கீழே. இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது, இப்ப வாசிப்பா. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். கையை உயர்த்தி ஒரு இடலையே சொல்லாமா? அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். தேவனுடைய கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? மனப்பூர்வமாய் பாவம் செய்வாங்க. ஒரு பன்னி சேத்துல விழுந்ததுன்னா, ஆஹா சான்ஸ் கிடைக்காம இருந்தது, இதுதானே எனக்கு பிடித்த இடம் சொல்லிட்டு அதிலேயே உருண்டு பிறண்டு என்ஜாய் பண்ணோம் பன்றி. ஆனா ஒரு ஆட்டுக்குட்டி சேற்றில் விழுந்ததுன்னா, இது அல்ல என்னுடைய இடம், நான் தூய்மையை விரும்பக்கூடியவன், சகதியை விரும்ப மாட்டேன் என்று சொல்லி துள்ளி குதிச்சு மேலே ஏறி ஓடி வந்துடும். அதுதான் ஆட்டுக்குட்டி. அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். தேவனுடைய கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் மனப்பூர்வமாய் இந்த பூமியிலே பாவத்தில் ஈடுபடுவார்கள். அது என்ன பாவமோ? வேசித்தன பாவமோ, ஓரின சேர்க்கைகளோ, குடிக்கிறதோ, சிகரெட்டை பிடிக்கிறதோ, சினிமாவை பார்க்கிறதோ, அருவருப்பான ஃபிலிம் பார்க்கிறதோ, அது என்ன காரியத்தை பார்த்தாலும் மனப்பூர்வமா என்ஜாய் பண்ணி அதை ரசித்து ருசித்து அதில் போயிட்டு அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவர்கள் யார் என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். ஆனா ரட்சிக்கப்படுவதற்கென்று நியமிக்கப்பட்ட நாமோ ஒரு சின்ன பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டாலும் உடனே தேவனுடைய அடி நம்ம மேல விழும். அதை அனுபவிச்சுங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன பாவம், உலகத்தில் எவனோ எவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறது போல
பாவத்தை பச்சை தண்ணியை போல மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு எவ்வளவோ இந்த பூமியில வாழறான், அவன்லாம் நல்லா இருக்கிறான், அவனுக்கெல்லாம் ஒரு அடி வரல, ஒரு தண்டனை வரல. ஆனா நான் கர்த்தரை தேடுறேன், கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறேன், உபவாசித்து ஜெபம் பண்றேன், அதிகாலையில எழுந்து கர்த்தரை தேடுறேன், ராஜாமங்களிலே கர்த்தரை தேடுறேன், அவருடைய வேதத்தை எடுத்து அதிகாரமா நான் தியானிக்கிறேன், பொருத்தனைகளை எடுக்கிறேன், தீர்மானங்களை எடுக்கிறேன், பிரதிஷ்டைகளை எடுக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு தப்பு வந்தா கூட உடனே அடி விழுதே. அப்படி அடிவு மேல விழுந்ததுன்னா நீ பாக்கியம் உள்ளவன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யோபு புஸ்தகத்துல அழகா சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க, யோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யோபு 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவன். கையை உயர்த்தலையே சொல்லாமா? உலகம் நம்மளை அடக்கிடக்கூடாது அப்படின்றதுனால தேவன் நம்மை அடிக்கிறார். வீட்டில் அடங்காதவனை ஊரில் அடக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீ பரம தகப்பனுக்கு நீ அடங்க வேண்டும் என்று உன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் யாரை வைத்து உன்னை அடக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆனா அவர்கள் பொல்லாதவர்கள், இரக்கம் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவர் அடிக்கும் போதே நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவர். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? பாசத்தின் இரக்கத்தின் சிகரம் நம்முடைய ஆண்டவர். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அப்போ உன்னை அடிச்சா கூட நீ சொல்லு, ஆண்டவரே நீங்க என்ன அடிங்கப்பா, தயவு செய்து பிசாசு கையில மட்டும் என்ன ஒப்பு கொடுத்துறாதீங்க, தயவு செய்து பேய் கிட்ட மட்டும் என்ன ஒப்பு கொடுத்துறாங்க, துன்மார்க்கம் கிட்ட மட்டும் ஒப்பு கொடுத்துறாதீங்க. அவன் இரக்கம் இல்லாதவன். அடிக்கும் போது என்ன ரணக்கலரியா மாத்திடுவான், என்ன குற்றுயிராக்கிடுவான். ஆண்டவரே தயவு செய்து மனுஷன் கையில மட்டும் என்ன ஒப்பு கொடுத்துறாதீங்க, என்ன உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய தண்டனை வேதம் சொல்லுகிறது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், உலகத்தில் எவ்வளவோ பேர்கள் எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் என் மேல மட்டும் அடி ஏன் விடுது? ஏன் தெரியுமா விடுது? நான் திருவிருந்தில் ஒவ்வொரு முறையும் திருவிருந்து கொடுக்கும்போது சொல்லுவேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது, இந்த உலகத்தை தேவன் நியாயம் தீர்க்கும் போது அந்த உலக ஜனங்களோடு கூட நீயும் ஆக்கினைக்குள்ளாக, நீயும் தண்டனை அடையப்படக்கூடாதபடிக்கு, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தரால சிட்சிக்கப்படுகிறோம். அந்த சிட்சையை விரும்பணும். வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 11-12 சொல்லப்பட்டிருக்குது. 3ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 3:11-12 வாசிங்க. என் மகனே, கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் போது அதை அற்பமா எண்ணாத. அவர் உன்னை கூப்பிட்டு உன்னை கடிந்து கொண்டா நீ சோர்ந்து போயிடாத. தகப்பன், எந்த தகப்பன் தான் ஒரு பிள்ளையை நேசிக்கிறானோ அந்த பிள்ளையை ஒரு சொந்த தகப்பன் சிட்சிக்கிறது போல கர்த்தர் கூட யார் மேல அன்பு கூறுகிறாரோ அவனை கர்த்தர் என்ன பண்றாரு? சிட்சிக்கிறார். அவர் அன்பு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளை யாரோ அவனை கர்த்தர் சிட்சிக்கிறார். அப்போ கர்த்தருடைய சிட்சையை சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தருக்கு நம்மை முழுவதும் விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய சிட்சையை சகித்து கொள்ள வேண்டும். வேதத்தில் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்குது 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். அப்ப யார் சிட்சையை சகிப்பாங்க தெரியுமா? சில பேருக்கு பொத்துக்கிட்டு கோபம் வரும். என்ன அவர் இன்சல்ட் பண்ணிட்டாரு, என்ன அவர் கஷ்டப்படுத்திட்டாரு. ஏன் கஷ்டப்படுத்துறான்? ஒரு அப்பா தான் பிள்ளை எந்த பிள்ளைய நேசிக்கிறானோ அந்த பிள்ளைய சிட்சிக்கிறான். நீ போ, தருதலையா போயிட்டு அலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாக்கா அவனுக்கு ஐயோ. அப்ப நீ சிட்சையை சகிக்கிற ஒரு நபராக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஒரு தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கிறதான சிட்சை உங்களுக்கு கிடையாமல் இருந்தால் நீங்கள் புத்திரரா இராமல், வேசிப்புல பயங்கரமான வார்த்தை பார்த்தீங்களா?
வேசி பிள்ளைகளை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சிட்சிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, கடிந்து கொள்ள மாட்டாங்க. பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாத, அவன் உன்னை பகைப்பான். வேசி பிள்ளைகள் நீங்க எல்லாருக்கும் கிடைக்கிறத சிட்சை உங்களுக்கு கிடையாமல் இருந்தா நீங்க புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய உலக பிரகாரமாக இருக்கிறதான நம்மை பெற்றெடுத்த தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் எங்க அப்பா கொம்பு எடுத்துட்டு துரத்தினார்னா தெரு தெருவா ஓடுவேன், ஊரு தெரு தெருவா ஓடுவேன். ஏன்னா அஞ்சி நடக்கும் போது நம்முடைய சரீர பிரகாரமான ஒரு தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நம்மை பிழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? இந்த உலக பிரகாரமான தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது எவ்வளவு பயம் நமக்குள்ள இருந்தது, எவ்வளவு நமக்குள்ளாக அந்த அஞ்சி நடக்கிறத அனுபவம் இருந்தது. ஆனா நாம் பிழைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஆவிகளின் பிதாவுக்கு எவ்வளவாய் நாம் அஞ்சி நடக்க வேண்டியதல்லவா? அந்த தகப்பன்மார் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம், ஒரு 10 வயசு, ஒரு 15 வயசு, இன்னும் கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தா ஒரு 17 வயசு 20 வயசு வரைக்கும், அதுக்குள்ள இப்ப தாங்கிறதே கிடையாது. இந்த உலக பிரகாரமா நம்முடைய தகப்பன்மார் அவங்களுக்கு நலம் என்று, அப்ப எந்த நாள் வரைக்கும் இவனை கூட அடங்கி இவன் ஒழுங்குக்குள்ள வரானோ அது நாள் வரைக்கும் அவங்களுக்கு நலமாய் தோன்றினதான காலம் வரைக்கும் சிட்சித்தார்கள். ஆனால் இவரோ அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் எப்பவுமே ஒருத்தனை கூப்பிட்டு திட்டும் போது, அவனை அடிக்கும் போது, அவனை இன்சல்ட் பண்ணும் போது தற்காலத்தில் அப்போதைக்கு அது எப்படி இருக்குமா, துக்கமாய் காணப்படும். ஆகிலும் பிற்காலத்தில் வரும் காலத்திலே இப்பொழுது அந்த சிட்சையை, அந்த அடியை, அந்த திட்டை, அந்த மிதியை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அதிலே பழகி கொள்ளுகிறவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். கையை உயர்த்தியவர்களே சொல்லலாம், எத்தனை பேருக்கு சமாதானத்தின் பலன் எனக்கு வேண்டும்? நீதியாகிய சமாதானத்தின் பலன் எத்தனை பேருக்கு வேண்டும்? பழகி கொள்ளுங்க. சில பேர் தாங்க மாட்டாங்க. அதனால தான் சொல்றது, சின்ன வயசுல இருந்தே அவனை குட்டி, அவனை சரியான விதத்தில் திட்டி நாம் ஆண்டவருக்குள்ள வளர்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் கூப்பிட்டு அவனை திட்டினா வேற யாரோ அவனை திட்டும் போது அதை தாங்கி கொள்ள முடியும். ஆனால் ரொம்ப செல்லம் கொடுத்து நீ பொத்தி வளர்த்த அப்படின்னா, திடீரென்று சொல்லி யாரோ ஒருத்தர் அவங்கள திட்டாங்க அப்படின்னு சொன்னா போயிட்டு சூசைட் பண்ணிடுது. எதிர்நீச்சல் போடுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சிட்சையிலே பழகி கொள்ளும்படியாக அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும். எபிராயிமை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கைப்பிடித்து நடக்க பழக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை பழக்குவிக்கிறதான தேவன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அவர் நமக்கு கொடுக்கிறதான தண்டனைகளும் சிட்சைகளும் அடிகளும் மிதிகளும் உதைகளும் எதற்காக என்று சொன்னால், நீ பழகிக்கொள், நீ சாஃப்டா மாறிடு, நீ பண்படுத்தப்பட்ட நிலமாய் மாறிடு. பண்படுத்தப்படாத நிலம் எது? உழாத நிலம், கொத்தி எடுக்காத, கற்களை பொறுக்கி போடாத, கலைகளை பிடுங்கி போடாத, முச்செடிகள் எல்லாம் வளர்ந்து போய் கடினமாக இருக்கிறத நிலம், பண்படுத்தப்படாத நிலம். நம்முடைய இருதயம் தான் நிலம். நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்திலே விதைக்கக்கூடியதான விதைகள் 100க்கு 100 பலன் கொடுக்கும். நல்ல நிலங்கள். அந்த நிலத்தை ஒரு முறைக்கு 3 முறை என்ன பண்றான்? உழவன் உழுகிறான். அவன் உழும் பொழுது சில நேரத்தில் அந்த நிலத்தில் இருக்கிற முள் அவனுடைய காலை கிழித்து விடுகிறது. சில நேரத்தில் உழுதுட்டு போயிட்டே இருக்கும்போது உள்ளிருந்து பாம்பு வெளியே வருது. இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். உழவனுடைய வீட்டில் நான் பிறந்தவன். கலப்பையை எடுத்து
அந்த மாட்டு நுகத்தடியை பூட்டி அதை ஓட்டிட்டு போகும்போது அங்கே இருந்து பாம்பு வெளியே வருது. சில நேரத்தில் அப்படி கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கார் உடஞ்சி போகுது, அந்த இருக்கிறதான கல்லில் பட்டு நஷ்டங்கள் நமக்கு ஏற்படுது. ஆனாலும் அந்த உழவன் விடவில்லை. நஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் அதை பண்படுத்துவதிலேயே ரொம்ப குறியா இருக்கிறான். நம்முடைய கர்த்தர் கூட அப்படிதான். நம்மை பண்படுத்துவதில் தான் அவருடைய நோக்கம் எல்லாம் அதுதான். நீ சிறந்தவனாக மாற வேண்டும், நீ ஜெயமுள்ளவனாக மாற வேண்டும், நீ பண்படுத்தப்பட்ட 100க்கு 100 நீ பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை உழுகிற தேவனா இருக்கிறார். மீண்டும் மீண்டும் நமக்கு ஆண்டவர் வார்த்தையை தராரு. மீண்டும் மீண்டும் கர்த்தர் நம்மை கடிந்து கொள்றாரு. நீ அதில் பழகிக்கொள். சபை விட்டு டக்குன்னு வெளியே போயிடாத. என் மகளே, நீ வேறொரு வயல்வெளிக்கு போகாமல் இங்கேயே நீ இரு. என் ஊழியக்காரி பெண்களோடு கூடவே நீ இரு. உனக்கு தேவையான தானியம் இங்கே உனக்கு கிடைக்கும். வேறொரு வயலுக்கு போகாதே. போவாஸ் அப்படிதான் சொல்றான். எனக்கு சர்ச்சு இங்க இருக்குது, பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி போறது, இங்க வந்தாக்கா குற்றாரு கடிந்து கொள்றாரு அப்படி சொல்லி போறது, இதெல்லாம் வேண்டாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எவ்வளவு தூரம், எத்தனை தூரத்திலிருந்து வராங்க, அவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரயாசப்பட்டு வராங்க. ஏன்னா இங்க பண்படுத்தப்படுகிறதான ஒரு இடம். நல்ல உழவன் கலப்பையை கொண்டு உழுது என்னை பண்படுத்தப்படுகிறதான ஒரு நல்ல ஒரு இடம். நான் பழகிக்கொள்வேன் என்று சொல்லி நாட்கள் போக போக ஒவ்வொரு வருடங்களும் கழிய நான் பண்படுத்தப்படும்படியாக, இந்த இடத்திலே நான் உழப்படும்படியாக, கடிந்து கொள்ளப்படும்படியாக, சிற்சையை சகித்துக் கொள்ளும்படியாக, அதிலே நான் பழகிக் கொள்ளும்படியாக நான் வருகிறேன். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறோம்? பழகிக் கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. சிற்சையை பழகிக் கொள்ளுங்கள். அப்போ அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏற்கனவே வாசிச்ச யோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையினால் சர்வ வல்லவருடைய சிற்சை நீ அற்பமாக எண்ணாதே. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? காயப்படுத்துகிறவர், காயங்களை கட்டுகிறவர். அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. கையை உயர்த்தரலே சொல்லாமா? அப்ப அடிக்கும் போதே இந்த அடிக்கு ஏற்றதான மருந்து போட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தவர்களே சொல்லாமா? அடிக்கும் போதே அவருடைய கை நம்மை அடிக்கிறது. அப்படித்தானே? அவர் நம்மை அடிக்கிறார், அவருடைய கை என்ன பண்ணுது? நம்மை ஆற்றுகிறார், நம்மை அணைக்கிறார். அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க, மனப்பூர்வமாய் தேவன் யாரையுமே அடிக்கிற தேவன். எந்த தகப்பனும் தான் பிள்ளையை கூப்பிட்டு தான் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டான் ஒரு பலிர் என்ன பண்ணுவான்? ஓடுவான். தான் பிள்ளையை அடிக்கும் போதே இருதயம் அவனுக்குள்ள உடையும். ஐயோ, என் பிள்ளையை அடிக்கிறேன், என் மாம்சம், என்னுடைய ரத்தம், என்னுடைய பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை, மனப்பூர்வமாக அடிக்கும். நம்முடைய கர்த்தர் கூட அவர் உருவாக்கினதான் அவருடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாக. யோபுல ஒரு இடத்துல புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்குது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரம். புலம்பல் 3:33. ரொம்ப ஸ்லோவாயிட்டீங்க நீங்க. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்து. மனப்பூர்வமாய் அவர் நம்மை சஞ்சலப்படுத்துகிறதில்லை. 32வது வசனம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் தமது மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குவார். கையை உயர்த்தலையே சொல்லாமா? அவர் சஞ்சலப்படுத்தும் போது மனப்பூர்வமாய் நம்மை சஞ்சலப்படுத்த மாட்டாரு. அவர் சஞ்சலப்படுத்தும் போது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் கூட மிகுந்த கிருபையின்படி அவர் நமக்கு இறங்குகிறவர். 31வது வசனம். ஆண்டவர் நம்மை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கையை உயர்த்தலையே சொல்லாமா? அப்ப அடிக்கும் போதே அவர் நம்மை கைவிட்டு விடும்படியாக அடிக்கிறவர் அல்ல. மனப்பூர்வமாய் சஞ்சலப்படுத்த மாட்டார். அவர் இரக்கம் உள்ள தேவன், அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆண்டவர் என்னை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம்? அப்ப கர்த்தருடைய சிற்சையை என்ன பண்ணணும்? நம்ம சகித்துக்கணும். மனப்பூர்வமாய் ஆண்டவர் நம்மை அவருடைய சிற்சைக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப நாம் கர்த்தருடைய சிற்சைக்கு ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நன்மை தெரியுமா? என்ன வரும்? இருக்க அவர் என்னை கடிந்து கொள்ளும்படி, அவர் என்னை இன்சல்ட் பண்ணும்படி, அவர் என்னை சிட்சிக்கும்படி,
அவர் என்னை தண்டிக்கும்படி மீண்டும் மீண்டும் அவருடைய கையில் நான் ஒப்பு கொடுத்தா என்னப்பா கிடைக்கும்? உலகத்தில் இருக்கிறவனெல்லாம் அப்படி கிடையாது. சூடு சொரண உள்ளவன், மானம் நிறைந்தவன், எந்த குற்றம் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, சகிக்க முடியாது, அவன் வெளியே இருக்கிறான். ஆனால் இங்கே வந்து அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய சிக்ஷைக்கு நான் ஒப்பு கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும்? அதுதான் யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். எத்தனை பேர் கர்த்தருடைய சிக்ஷைக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம்? அப்படிப்பட்டவங்களை 6 இக்கட்டுகள் இந்த பூமியில வரும்போது அதற்கு கர்த்தர் நீங்களாக்கி விடுவாராம். நம்பர் 1 எது? வாசிங்கம்மா. சரி, 7ஆவதிலும் பொல்லாப்பு உன்னை தொடாது. சரி, ஃபர்ஸ்ட் பொல்லாப்பு இக்கட்டுகள் நமக்கு வருமா? 6 இக்கட்டுகள். அது எது எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்னது? பஞ்சம் வரும்போது அவர் உன்னை மரணத்துக்கு விலக்கி மீட்பார். 2வது, ஒரு யுத்தம் வரும்போது பட்டயத்தின் வெட்டுக்கு உன்னை விலக்கி மீட்பார். 3வது, நாவின் சவுக்கு மற்றவர்கள் உன்னை நாவினாலே துன்பப்படுத்தாதபடி அந்த நாவின் சவுக்குக்கு உன்னை என்ன பண்ணுவாரு? நீ மறைக்கப்படுவ. 3வது காரியம். 4வது, பாழாக்குதல் வரும்போது, பாழாக்குதல் வரும்போதும் நீ பயப்படாம இருப்ப. அந்த 4வது காரியம், பாழாக்குதல் வரும்போதும் உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். 5வது, 2 ஒண்ணா வரும். பாழாக்குதலும் பஞ்சமும் 2 ஒன்று சேர்ந்து வரும்போது அதை பார்த்து நீ நகைப்ப. அல்லேலூயா. கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? எந்த பஞ்சங்களும், எந்த அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, எந்த பாழாக்குகிற காரியங்களும், எந்த பஞ்சமும் சேர்ந்து வந்தாலும் அதை பார்த்து நீ நகைப்ப அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 6வது காரியம், காட்டு மிருகங்களுக்கு நீ பயப்படாது இருப்ப. கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? இந்த 6 இக்கட்டுகள் உலகத்தில் வரும்போது இதற்கெல்லாம் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பது மட்டும் கிடையாது, 7ஆவதுல பொல்லாப்பு உன்னை தொடாது. அந்த 7வது அப்படின்றது என்ன தெரியுமா? தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்களில் பொல்லாப்பு தொடாதான். அப்ப என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? வாசிங்க 24 to 26 வசனம் வரை. உம்முடைய கூடாரம், உம்முடைய கூடாரம் என்றால் உம்முடைய வீடு, உம்முடைய வீடு சமாதானம் உள்ளதா இருக்க காண்பி. உன் வீட்டில் சமாதானம் இருக்குதா? நிறைய பேர் கல்யாணம் கட்டுறாங்க, மனைவி வந்துடுறாங்க, பிள்ளைகளை கூட பெற்றெடுத்துடுறாங்க. ஆனால் உன் வீட்டில், உன் தனிப்பட்ட வீட்டில் உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் கணவன் நடுவிலே சமாதானம் இருக்குதா? ஆனால் சிக்ஷைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது உனக்கு கர்த்தர் 6 இக்கட்டுகளுக்கு உன்னை நீங்களாக்கி கர்த்தர் பாதுகாக்கிறது மாத்திரம் கிடையாது, உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அந்த ஆசீர்வாதத்தில் உனக்கு என்ன தொடாது? பொல்லாப்பு தொடாது. அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன்னுடைய கூடாரம், உன்னுடைய வீடு சமாதானமா உன் மனைவியினிடத்துல, உன் பிள்ளைகளிடத்துல, உன் கணவனிடத்துல நீ சிக்ஷைக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறபடினாலே வேதம் சொல்லுகிறது அல்லவா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொருடைய இருதயம், ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களை போல் இருக்கிறது. உனக்கு ஏற்ற விதத்தில் உன் புருஷனை மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். உனக்கு ஏற்ற விதத்தில் உன் மனைவியை மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நீ மாற்ற நினைக்காத. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறனுடைய பிரயாசம் விருதா. உறவுகளை கட்டுவது கர்த்தர் தான். என்னால முடியும், என் அனுபவத்தினால முடியும், என் படிப்பினால முடியும், என் திறமையினால முடியும், ஒன்றும் முடியாது. நம்மால ஏதாகிலும் ஆகும் என்று சொல்ல நம்மிடத்திலே நாம் எந்த பலன் உள்ளவர்கள் கிடையாது. அவரே பலத்தை பார்த்தால் அவரே பலத்தை. கையை உயர்த்தலே சொல்லாமா? அவரால் ஆகும். உன் வீடு, உன் கூடாரம் சமாதானமா இருக்க காண்பீர். 2வது, உன்னுடைய வாசஸ்தலத்தை நீ விசாரிக்கும் போது, எம்மா நம்ம வீடு எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உன் வீட்டை நீ விசாரிக்கும் போது அதில் நீ குறைவை காண மாட்டி. கையை உயர்த்தலையே சொல்லாமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவுபடாது. நீ உன் வாசஸ்தலத்தை, உன் வீட்டு காரியத்தை நீ விசாரணை செய்யும் பொழுது அதில் எந்த குறைவும் இல்லை. ஆண்டவர் இயேசப்பா சீஷர்களை பார்த்து சொல்றார், உங்களை ஊழியத்துக்கு நான் அனுப்பும் போது நீங்க புறப்பட்டு போனீங்க. புறப்பட்டு போகும்போது வழியிலே சாமான் பையை நீங்க கொண்டு போகவில்லை, பணப்பையை நீங்கள் கொண்டு போகவில்லை.
அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, நீங்க போனீர்களே என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏதாகிலும் உங்களுக்கு குறைவு இருந்ததா? எல்லாரும் கோரஸா சொல்றாங்க, ஒன்றும் குறைவில்லை ஆண்டவரே. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அவர் நம்மை நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கை ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அவருக்கு அவருடைய சிக்ஷைக்கு நம்மை நாம் முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய வீட்டு வாசஸ்தலத்தை நாம் விசாரிக்கும் பொழுது, நம்முடைய காரியங்களை நாம் விசாரிக்கும் பொழுது அதிலே ஒரு குறைவையும் உன்னால பார்க்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உன் கூடாரம், உன் வீடு சமாதானமா இருக்கும். மற்ற வீட்டில் சண்டையா இருக்கும், அடிதடியா இருக்கும். ஒரு வேளை சொல்றேன், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். நாம் எந்த வீட்லயும் சண்டை வரணும்னு நாம நினைக்கல. கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் தான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா உன் கூடாரம் எப்படி இருக்குது? இந்த சரீரமே ஒரு கூடாரம். உனக்குள்ள சமாதானம் இருக்குதா? உனக்குள்ள சமாதானம் இருந்தா தானே மனைவி கிட்ட சமாதானமா பேச முடியும், புருஷன் கிட்ட சமாதானமா பேச முடியும், பிள்ளைங்க கிட்ட சமாதானமா பேச முடியும். உன் இருதயமே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தா, உன் இருதயத்துக்குள்ளாகவே ஒரு கொந்தளிப்பு இருந்தது என்று சொன்னா நீ எப்படி சமாதானமா பேச முடியும்? இருதயத்தின் நிறைவினால் தானே வாய் பேசும். சட்டியில இருக்கிறது தானே அகப்பையில வரும். உனக்குள்ள என்ன இருக்குதோ அதை தானே எடுத்து கொடுப்ப. அதான் வேதம் சொல்லுகிற, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. கையை உயர்த்தலையே சொல்லாம? தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் போது நம்ம கூடாரத்துல ஒரு சமாதானம், நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அதுல எந்த குறைவுமே இல்லை. அடுத்தது, உன்னுடைய சந்தானம், உனக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியதான அந்த பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஒரு பெருக்கத்தை நீ உன்னால பார்க்க முடியும். உன் சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளை போல் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வேன். உன் சந்தானம் பெருகுமா? உன்னுடைய சந்தானம் பெருகி பூமியின் பூண்டை போல அவர்கள் பெருகுகிறதை நீ பார்க்க முடியும். நாலாவது, கடைசியாக உன் கூடாரத்தில் உன் வீட்டில் சமாதானம், உனக்கு ஒரு குறைவும் இல்லை. அடுத்தது, உன் சந்ததியெல்லாம் பெருகி அது பலத்து, அது ஆசீர்வதிக்கப்படுது. கடைசியா உன் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, வாசிங்கம்மா. தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேருகிறது போல முதிர் வயதிலே நீர் கல்லறையில் சேருவீர். அதற்கு நடுவுல எந்த பொல்லாப்பும் உன்னை அணுகாது. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, கர்த்தருடைய சிட்சைக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்தா நம்முடைய முதிர் வயது வரைக்கும் நம்மை ஒரு குறைவின்றி நடத்த நம் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்ப சிட்சையை நீ அற்பமா எண்ணாத. அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போவாத. அவர் தாம் நேசிக்கிறதன புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவன் யாரிடத்தில் அன்பா இருக்கிறாரோ அவனை கர்த்தர் சிட்சிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சிட்சைக்கு உன்னை நீ முழுவதும் ஒப்புக்கொடு. தேவ பிள்ளைகளே, முதிர் வயது வரைக்கும் ஒரு குறைவின்றி நம்மை நடத்த ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 48:14 சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். கையை உயர்த்தலையே சொல்லாமா? மரண பரியந்த நடத்த நமக்கு இந்த பூமியில யாரும் கிடையாது. யாரும் நடத்த முடியாது மரண பரியந்தம். யாரும் ஏன்னா யாருமே நிரந்தரம் பெற்றவர்கள். ஆனால் நம்முடைய கர்த்தரோ நிரந்தரமானவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவருக்கு மரணமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவர் சதா காலங்களிலும் அவர் வீற்றிருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார், ஜீவிக்கிறார். அப்ப அவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் மரண பரியந்தம் கர்த்தரனை நடத்தும்? சரி, இப்ப நான் சொல்றது நல்லா விளங்கி கொள்ளுங்க. யோபுவின் நாட்களிலும் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் வாழ்ந்ததான பரிசுத்தவான்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்தார்கள். அவர்கள் வயது ஏற ஏற மரணத்தை நெருங்கினார்கள், கல்லறையை நெருங்கினார்கள். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம் யார் தெரியுமா? நம்முடைய கல்லறையை நெருங்குகிறோம் என்று நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகையை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம்.
முதிர் வயதுல நீர் கல்லறையில் சேருவீர் என்று சொல்லி யோபுவுக்கு அங்க வார்த்தை வந்தது. ஆனா உங்களுக்கு வார்த்தை வருது, நீ சிட்சைக்கு உங்களை நீ ஒப்பு கொடுத்தாய் என்று சொன்னா ஆண்டவருடைய வருகையில் நீ சேர்க்கப்படுவீர். கல்லறையில சேர்க்கப்படுறத குறித்து நான் பேசல. நீ எங்க சேர்க்கப்படுவ? கர்த்தருடைய வருகையிலே நீ சேர்க்கப்படுவாய். எத்தனை பேர் கர்த்தருடைய வருகையிலே சேர்க்கப்படணும்? அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகையில நாம் சேர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகையிலே கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளணும்னா நாம் மனப்பூர்வம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். சில தலைப்புகளை கொடுத்து உங்களுக்கு நான் பிரசங்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் கேட்க ஆர்வமா இருக்கிறோம்? ஒரு 7 தலைப்புகள். அந்த 7 தலைப்புகள்ல நாம் மனப்பூர்வமா எப்படி நாம் மனப்பூர்வம் உள்ளவர்களாய் எப்படி இந்த பூமியில வாழணும். ஃபர்ஸ்ட் தலைப்புகளை சொல்லிடுறேன். முதலாவது, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். வருகையில சேர்க்கப்படணும்னா தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்திலே சேர்கிறது போல முதிர் வயதிலே யோபு கல்லறையிலே சேர்க்கப்படும்படி அவனுக்கு வார்த்தை வந்தது. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தை வருகிறது, தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல நீ ஏற்ற வேளையிலே கர்த்தருடைய வருகையிலே நீ அவரிடத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் அவருடைய பராக்கிரமத்தின் நாளிலே மனப்பூர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தருடைய பராக்கிரமத்துக்குள்ளே அவருடைய வல்லமை நிறைந்த பிரசனத்துக்குள்ளே வந்து விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீ மனப்பூர்வம் உள்ளவனா இரு. எப்படி மனப்பூர்வம் உள்ளவனா இருக்கு? மனப்பூர்வமா உன்னை நீ எனக்கு ஒப்பு கொடு. கர்த்தருக்கு மனப்பூர்வமா ஒப்பு கொடு. கசந்து கொள்ளாத, அழாத, மனப்பூர்வமாய் ஒப்பு கொடு. இரண்டாவது, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படி. மூணாவது, மனப்பூர்வமாய் மற்றவர்களை மன்னித்து விடு. நான்காவது, மனப்பூர்வமாய் நீ எஜமானனை சேவிக்க வேண்டும். ஐந்தாவது, நாலாவது, மனப்பூர்வமாய் எஜமானனை சேவித்து விடு. ஐந்தாவது, மனப்பூர்வமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. ஆறாவது, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடு. ஏழாவது, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய். இந்த 7 காரியங்கள் எழுதிட்டீங்களா? சரி, முதலாவது தலைப்புக்கு நான் போகிறேன். அவ்வளோதான். சின்ன சின்ன வசனங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். முதலாவது, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்துட்டு, சிட்சைக்கு என்ன பண்ணணும்? நம்மளை முழுவதுமாய் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கணும். சிட்சைக்கு ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, வேதத்தில் தெபோராள் என்கிறதான ஒரு பெண்மணி சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்யும்படியாக எழும்புகிறார். அவளுக்கு கர்த்தர் யுத்தத்திலே ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்பொழுது அவ யாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினா தெரியுமா? தெபோராள் என்கிறதான ஒரு பெண்மணி சத்துருக்களோடு கூட யுத்தத்திற்கு எழும்பும் பொழுது கர்த்தர் அவளுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். எதிரிகளை அவளுடைய கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்த போது அவ யாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணா தெரியுமா? வேதம் சொல்லுகிற நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்ததின் நிமித்தம் அவரை ஸ்தோத்திரியுங்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்போ சபையில் இருக்கிறதான தேவ ஜனங்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணுமா? எதற்காக ஸ்தோத்திரிக்கணும் தெரியுமா? சபையில் வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைங்க யாரெல்லாம் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் சபையில் வருகிற தேவ ஜனங்கள் மனப்பூர்வமாய் உங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள் யாரோ அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்களை நினைத்து நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா கர்த்தருடைய அந்த ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஜனங்க தங்களை கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கணும். ஒரு களிமண் குயவனுடைய கையில தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்குது. ஒப்பு கொடுக்கும் போதே அது ஒரு 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 வடிவத்தை கொடுக்கல. இது போல என்ன நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. குயவனுடைய கையில களிமண் வரும்போது இது போன்ற ஒரு உருவத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்கல. அந்த குயவன் தாம் பார்வைக்கு
எப்படி சரியா தோன்றுதோ அதற்கேற்ற ஒரு வடிவத்தை, ஒரு உருவமாக அந்த களிமண்ணை என்ன பண்றான், உருவாக்குகிறான். அப்போ நாம் ஆண்டவருடைய கரத்தில் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னை இப்படி மாத்துங்க, அப்படி மாத்துங்க அப்படி சொல்லாம நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி என்ன மாத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். தங்க கட்டியாவே இருந்ததுன்னா அது கிரீடமா மாறாது. அது உருக்கப்பட அக்கினிக்குள்ள போகணும், வலிக்கும். அக்கினி என்பது எரியும், உருக்கப்படும் போது ரொம்ப வேதனை தான். ஆனாலும் நீ அதை முழுவதுமா அக்கினிக்கு ஒப்பு கொடுத்துட்ட அப்படின்னா, உருவாக்கப்பட உன்னை நீ ஒப்பு கொடுத்து விட்டாய் என்று சொன்னா அது கிரீடமாக மாறும். அப்ப உன்னை நீ கர்த்தருடைய கரத்துல நீ விரும்புறது போல இந்த பூமியில வாழறதெல்லாம் ஒரு உடப்புல போடு. நீ அப்படி அதெல்லாம் நீயா ஒரு மனக்கோட்டையை உனக்குள்ள கட்டி வச்சிருப்ப. இந்த காரியங்கள் இப்படி நடக்கணும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் இப்படி எல்லாம் செட்டில் ஆகணும், இப்படி எல்லாம் நடக்கணும், இதெல்லாம் தூக்கி இதெல்லாம் உடைச்சிடு, இதெல்லாம் நடக்காது. ஏன் தெரியுமா? நீ கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவர் எப்படி விரும்புகிறாரோ அதன்படி தான் உன் வாழ்க்கையை அவர் அலங்கரிக்க அவரே விரும்புகிறார். அப்ப எப்படி நாம் ஒப்பு கொடுக்கணும்? ஏன் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இயேசு கூட கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது அவருடைய நெற்றியின் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழும்படி போராடி முகம் குப்புற 3 தரம் விழுந்து ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம் தெரியுமா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இப்போ சிலுவையை சுமக்க போறேன், இது ஒரு வேதனை, பிதாவின் முகம் மறைக்கப்படும், இவர்கள் எல்லாம் என்னை வேதனைப்படுத்தி அவமானப்படுத்துவாங்க ஜனங்க, என்னிடத்தில் நன்மை பெற்ற ஜனங்கள் எனக்கு விரோதமாக எழும்புவாங்க. இந்த பாத்திரம் இந்த 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 பாதைக்குள்ள, இந்த வேலைக்குள்ள, இந்த நேரங்களுக்குள்ள நான் போகாதபடி இந்த நேரங்கள் என்னை விட்டு விலக கூடுமானால் விலகும்படி செய்யும் ஆண்டவரே. அது பொல்லாத பயங்கரமான ஒரு வேலை. ஆனாலும் ஏசு என்ன தெரியுமா சொன்னார்? என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அப்போ சில காரியங்களை நம்ம விரும்ப மாட்டோம். நான் இப்படி தான், என்னை யாரும் டச் பண்ணக்கூடாது, என்னை யாரும் தொடக்கூடாது, நான் இப்படி தான், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம இருப்போம். அப்படிப்பட்டவங்களை சுக்குநூறாக கர்த்தர் உடைக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் முற்றிலும் சொந்த குமாரன் என்று பாராமல் முற்றிலும் நொறுக்க அவர் சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யார? சொந்த குமாரன். சொந்த குமாரனையே நொறுக்கினவர் நம்மை நொறுக்குவதற்கு எம்மாத்திரம். அப்போ நொறுக்கப்படும் போது ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம், காற்றடித்த சருகை நீர் நொறுக்குவீரோ யோபு சொல்றான். அப்படி தாழ்மையா நம்ம சொல்லணும். ஆண்டவரே சருகு அப்பா, நான் காற்று அடித்து கீழே விழுந்த நிலைமையில் இருக்கிறேன், என்ன நொறுக்கு நான் என்னால் தாங்க முடியுமா? அப்படி நீ உன்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னாக்கா ஆண்டவர் தமது முகத்தை இமைப்பொழுதும் மறைத்தாலும் உருக்கமான இரக்கத்தினாலே அவர் நம்மை மீண்டும் அவரிடத்தில் சேர்த்து கொள்ளுகிற தேவன். மனப்பூர்வமாய் அவர் நம்மை சஞ்சலப்படுத்துகிறது இல்லை, அவர் நமக்கு இறங்குகிற தேவன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறவர். அப்ப நொறுக்கப்படும் போது அந்த வேலைக்குள்ள போகும்போது நாம இயேசு அப்பாவை போல ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, என்னை முழுவதும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மனப்பூர்வமா ஒப்பு கொடு. பாஸ்டர் சொன்னாருன்னு ஒப்பு கொடுக்காத. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா மனப்பூர்வமா ஒப்பு கொடு. ஊழியத்துக்கு வந்துட்டா சாகரத்துக்கு வந்துரு. கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகலை அப்படின்னா தனித்த இருக்கும், ஆனா செத்தது அப்படின்னா மிகுந்த பலனை கொடுக்கும். நீ சாக ஒப்பு கொடு, உன்னை முழுவதும் நொறுக்க ஒப்பு கொடு. உன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உடைத்து அவர் விருப்பத்தின்படி உன்னை உருவாக்க உன்னை நீ ஒப்பு கொடு, மனப்பூர்வமாய் ஒப்பு கொடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, களிமண் குயவனுடைய கையிலே தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறது போல பரம குயவனுடைய கரத்திலே நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னார். கொஞ்ச நாள்ல நீ பார்ப்ப, நீயா இருக்க மாட்ட, உனக்குள்ள ஒரு புதிய மனிதனை நீ பார்க்க முடியும். பழையதெல்லாம் ஒழிந்து போயிடும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்து விட்டது உண்மை என்று சொன்னால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்மை புதிதாய் கர்த்தர் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். முழுவதும் உன்னை நீ மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடு. இரண்டாவது நாம் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியணும்.
எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ நாம் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்குது 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். சீக்கிரம் சீக்கிரம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்க ஒருத்தர் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். யாருக்காக ஸ்தோத்திரிக்கிறார்? அங்க தெபோராள் அம்மா யாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணாங்க அப்படின்னா, தங்களை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாங்க. இப்போ இங்க பரிசுத்த பவுல் யாருக்காக ஸ்தோத்திரம் பண்றாரு? மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு, அந்த உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறார்களே அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். எத்தனை பேர் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறோம்? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். திருச்சபையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அவனை எப்படி ஆசீர்வதித்தாராம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 26:4-5 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு, அவருடைய உபதேச வார்த்தைகளுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினா, அப்ப கை கொள்வதற்கு முன்பாக அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவன் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிரமாணங்களை, அவருடைய நியமங்களை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை அவன் கை கொண்டபடியினால அதனால நடந்தது என்ன தெரியுமா? வானத்து சந்ததியை போல அவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி, இந்த தேசங்கள் யாவையும் உன் சந்ததிக்கு தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், கீழ்ப்படியல் அப்படின்னா தண்டனை. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், மோசேயினுடைய காரியத்தை நம்ம பார்த்தா, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே கட்டளை தான், கீழ்ப்படியணும்னா எல்லாரும் தான் கீழ்ப்படியணும். ஊழியக்காரன்றதுனால பெரிய பெருசாக ஒரு கொம்பு ஒன்று முளைச்சில்லை. கர்த்தருடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயம். நாங்கள்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசி பேசி கர்த்தருக்கு இன்னும் பயப்படுறவங்களா மாறிடணும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சு இன்னும் கர்த்தர் விரும்புகிறதான பூரணத்துக்குள்ள வந்துடணும். அந்த சிறையிருப்புக்குள்ள தான் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறாரு. மோசேயினுடைய காரியத்தை பார்த்தா முகமுகமாய் தேவன் அவனோடு கூட பேசினார். ஆனா மனப்பூர்வமாய் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தானா என்று சொல்லி பார்த்தா ஒரு இடத்துல அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரு, கண்மலையை பார்த்து பேசு, அப்பொழுது அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். ஆனா அவன் என்ன தெரியுமா பண்ணா? ஜனங்களுடைய அந்த நெருக்கம், ஜனங்களுடைய அந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமா எழும்பி தண்ணீர் கொடும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் கங்கணம் கட்டும் பொழுது ஜனங்க மேல இருந்ததான அந்த கோபம், அவன் நிதானத்தை தவறி என்ன பண்ணான் அப்படின்னா, கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னா அவன் கண்மலையை பார்த்து 2 தரம் ஓங்கி ஓங்கி அடிச்சான். கர்த்தர் சொன்னாரு, அந்த கண்மலையின் மேலே நான் நிற்பேன் என்று சொன்னதான கர்த்தர் உன் அடியை வாங்கிறதுக்கு இல்லை, நீ அவரை பார்த்து பேசுவதற்காக. நாம் ஒவ்வொருவரும் நீ கர்த்தரை அடிச்ச அப்படின்னா அது கீழ்ப்படியாம போயிடுற. ஆனா நீ கர்த்தரை பார்த்து பேசன அப்படின்னா அது உனக்கு ஆசீர்வாதம். அவன் என்ன தெரியுமா பண்ணான்? கண்மலையை அடிச்சான். அதனால அவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவனை கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நீ நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதான வாக்குத்தத்தம் பண்ணதான அந்த கானான் தேசத்தை என்ன பண்ண மாட்ட, நீ சுதந்திரிப்பது இல்லை. நீ கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னா அவன் அடிச்சான். கானானை சுதந்திரிக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அப்படிதான். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாங்களோ அவங்கள பார்த்து கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்குள்ள உங்களை கொண்டு போவேன். வாக்குத்தத்தம் பிரைட்டா தான் இருக்குது. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கீழ்ப்படிதல் இருந்தது. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லாம போயிடுச்சு.
நடந்தது என்ன? வெறும் 40 நாள்ல அவங்களுக்கு கர்த்தர் சொன்னதான ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரிக்கணும். ஆனா அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் 40 நாள் 40 வருடங்களாக மாறி வனாந்திரத்துல செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வந்து நின்றாங்க. பாதையே இல்லை, தெரியல அவங்களுக்கு. சில பேர் ஆசீர்வாதம் பக்கத்துல தான் இருக்கும், ஆனா பக்கத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி வருஷ கணக்கா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? குருட்டாட்டத்தின் ஆவி வந்து விடுகிறபடினாலே வாசலை கண்டுபிடிக்க முடியல. பக்கத்துல தான் வழி இருக்குது, பக்கத்துல தான் கர்த்தர் இருக்கிறாரு. அவர் உனக்கு நேரம் எடுத்து நீட்டுறாரு, உனக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு காட்டுறாரு. கண்கள் இருந்தும் குருடர்களாக, காதுகள் இருந்தும் செவிடர்களாக, வாயிருந்தும் ஊமையர்களாக, நீ இருதயத்தில் குணப்படாதவனா நீ இருந்தா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். பக்கத்துல தான் இருக்குது. அப்ப அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்குது 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து யோசுவா 5:6 சொல்லப்பட்டிருக்குது. சீக்கிரம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போன எகிப்திலே இருந்து புறப்பட்ட யுத்த புருஷனாகிய யாவரும் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டதன எல்லாருமே யுத்தம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவங்க தான். அவங்க எல்லாரும் மாண்டு போகும் வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்துல நடந்து திரிந்தாங்க. எது வரைக்கும்? மாண்டு போகிற வரைக்கும். நீ வனாந்திரத்துல மாண்டு போக கூடாது மகனே. நீ எங்க பிரவேசிக்கணும்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல பிரவேசிக்கணும். ஏன்? வனாந்திரத்துல பாதியில உன் ஜீவன், பாதியில உன் பிரேதம் ஏன் விடுது? வனாந்திரத்துல ஏன் ராகேல் அடக்கம் பண்ணப்பட்டா? வனாந்திரத்துல ஏன் தேவ ஜனங்கள் விழுந்து போனாங்க? கீழ்ப்படியாமையினாலே. ராகேலுடைய வாழ்க்கையில சொரூபம் அவளுடைய வாழ்க்கையில வந்து விட்டது. ஜீவனுள்ள தேவன் தன் புருஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கும் போது அந்த ராகேலோ தன் தகப்பன் உண்டாக்கி இருந்தானே சொரூபம் தெய்வம், அது தெய்வம் என்று சொல்லி கொண்டு வந்தாலே உன் விசுவாசம் எங்க? உன் புருஷன் தரிசனத்தை பார்க்கக்கூடியவன், உன் புருஷன் கர்த்தருடைய சொப்பனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவன், தேவனுடைய சேனையை அவன் பார்க்கக்கூடியவன். அவனுக்கு கர்த்தரோடு கூட இருக்கிறதான உறவை பார்த்து உன் உறவு கர்த்தரோடு கூட வர வேண்டுமே. ஆனா உன் அப்பா வீட்டு மேல போயிட்டு அவங்க வணங்குகிறதான தெய்வம் தான் என் தெய்வம் என்று சொல்லி நீ எடுத்துக்கொண்டபடியினாலே நீ என்ன பண்ண முடியாது? வனாந்தரத்தை தாண்டி நீ இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீ சேமத்தை அடைய முடியாது. பாதியில தான், வனாந்தரத்துல தான், உன் கல்லறை அங்கதான். கீழ்ப்படியாம போகும்போது, விக்கிரக ஆராதனை வரும்போது, வணங்கா கழுத்து வரும்போது பாதியில கைவிடப்படுகிறதன் அனுபவம் அல்ல. லோத்தின் மனைவி பாதியில திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறினா. தான் புருஷன் ஓடிக்கொண்டிருக்கிறான், தான் புருஷனோடு கூட சேர்ந்து தன்னுடைய பிள்ளைகளும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள பார்த்து ஓடுன்னு சொன்னா ஓடுறாங்க. ஆனா அவளோ பின்னிட்டு பார்த்தா. அவர்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? பின்னிட்டு பாராத, சமபூமியில் எங்கும் நில்லாத, உன் ஜீவன் தப்ப ஓடு, மலைக்கு போ. அதிகாலை ஜெபத்துல சொன்னேன், அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொன்னேன். அப்ப அந்த கண்மலையை நோக்கி நீ ஓடு, இயேசுவை நோக்கி ஓடு. நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே கிறிஸ்துவை நோக்கி நீ ஓடு. வேற எதையும் நோக்கி, சினிமாவை நோக்கி ஓடிடாத. உனக்கு இச்சையான போதகனை நோக்கி, இச்சையான சபைகளை நோக்கி ஓடிடாத. கர்த்தர் உன்னை நடத்துகிறதான வழியில சூரியனுக்கு கர்த்தர் ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்து இருக்கிறார் வானத்திலே. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து தன் பாதையில் ஓட, பராக்கிரமசாலியை போல ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அதுபோல மகிழ்ச்சியா ஓடு, இயேசுவை நோக்கி ஓடு. பவுல் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்து கொண்ட, இது முதற்கொண்டு எனக்காக நீதியின் கீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டும் கிடையாது, அவருடைய பிரசன்னமாகுதலை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தருடைய வருகையிலே கர்த்தர் அதை தருவார். அவரை நோக்கி ஓடு. எத்தனை பேர் அவரை நோக்கி ஓடுறீங்க? இங்க மட்டும் தலையாட்டி பொம்மை. வீட்டுக்கு போனா டிவி பெட்டிக்கு முன்னால உட்காந்தா, செல்போனுக்கு முன்னால போயிட்டு உட்காரும் போது யார் நீங்க? உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்ன? காக்கா டெட் பாடியை பார்க்கும்போது போய் அது மேலே உட்காந்து கொத்தி கொத்தி தின்ன ஆரம்பிச்சுதான். ஆனால் புறா தான் உள்ளங்கால் வைத்து இளைப்பார பூமியின் மீது எங்கும் எல்லா டெட் பாடியை மிதந்துக்கிட்டு இருக்குது.
அசுத்தம் நிறைந்ததான பூமி. அது அங்கெல்லாம் இருக்கவே முடியல. பேழையை தேடி ஓடி வருது. அங்கே பேழைக்குள் இருக்கிறதான அந்த நோவா ஜன்னலை திறந்து அந்த புறாவை பிடித்து தன்னிடத்தில் சேர்த்து கொண்டான். நான் சொல்றேன், உண்மையாவே கர்த்தருடைய பராக்கிரமம் என்கிறதனுடைய பிரசனத்துக்குள் வந்து விட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு சீன் கூட சினிமாவை மனப்பூர்வமாக அவனால் பார்க்கவே முடியாது. நீ ரசித்து ருசித்து பார்க்கிற அப்படின்னா உனக்குள்ள வேற ஆவி இருக்குது அப்படின்றது உண்மை. நீ எப்படினாலும் எடுத்துக்க, என்ன இதுதான் உண்மை. இனம் தான் இனத்தோடு சேரும், பேய் தான் பேய்களோடு கூட சேரும், அப்படிதானே? அப்ப நீ கர்த்தருடைய பிள்ளையா இருப்ப அப்படின்னா, கர்த்தருடைய ஜீவ ஆவி உனக்குள்ள இருக்கும் அப்படின்னா, உனக்குள்ள ஜீவனை பெருக பண்ணுகிறதானே அந்த ஜீவ வார்த்தையை நீ தேடுவ, கர்த்தரோடு கூட நீ உறவாடுவ. அப்படி இல்லைன்னா நகத்தை கடிக்காதீங்க சிஸ்டர், கொட்டு விடும். இப்போ எங்க விசுவாசி, யார் விசுவாசி? நீங்க யாருமா? நீங்க எவ்விடத்தை சேர்ந்தவர்கள்? நகம் கடிக்காதீங்க, நல்லா கவனிங்க. இதுதான் நம்ம சபை. நம்ம சபையா? சரி, நான் சொல்றேங்க, உண்மையாவே தேவனுடைய பராக்கிரமம் என்கிற பிரசனத்துக்குள்ள வந்துட்ட கர்த்தருடைய பிள்ளை மனப்பூர்வமாக அவனால் செல்போனில் வேண்டாத காட்சிகளை அவன் பார்த்து என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னா வேற எதுவோ அவனுக்குள்ள இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது, அவனை பலப்படுத்துது. ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் நீ ஆர்வம் ஆகிற அப்படின்னா உனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருந்து உன்னை நடத்துகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கீழ்ப்படியாமல் போயிடாதீங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தருகிறதான தமது பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பணும் அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும். இப்போ நான் சொல்றேன்ல, இதெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஏன் சொல்றேன்? எனக்கு வேற வார்த்தை இல்லையா சொல்றதுக்கு. என்னென்னவோ பேசலாம், டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், உங்களை ஆட விடலாம், கையை தூக்குன்னு சொல்லலாம், காலை தூக்குன்னு சொல்லலாம், என்னென்னவோ சொல்றாங்க இந்த உலகத்தில் பண்றாங்க, அதெல்லாம் பண்ணலாம், அது அருவருப்பு. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? வேதம் சொல்லுது, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 13:17 வாசிங்க பார்க்கலாம். உங்களை நடத்துறவங்க, உங்க ஆத்துமாவுக்காக, இங்க இருக்கிற உட்கார்ந்துட்டு இருக்கிற சைமனுடைய ஆத்துமாவுக்காக நான் உத்தரவாதம் பண்றேன். நம்ம வேளாங்கண்ணியுடைய ஆத்துமாவுக்காக. ஏன்னா இவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேற சபையில போய் உட்காரலையா ஆண்டவரே? இவங்களுடைய ஆத்துமாவுக்காக நான் தான் உத்தரவாதி. அதனால தான் நான் உத்தரவாதியா இருக்கிறதுனால தான் நீ வரலனா உனக்கு கேட்கிறேன், ஏன் வரல? உனக்கு என்ன ஆச்சு? என்ன வியாதி உனக்கு? என்ன தலைவலி உனக்கு? என்ன வலிப்பு உனக்கு? நான் இங்கிருந்து கடிந்து கொள்றேன், ஏயா வரல? எங்க போன? சாப்பாடு யாருன்னா கொடுத்தாங்களா? எதனா விருந்து சாப்பிட்றதுக்கு, பிரியாணி சாப்பிட்றதுக்கு போயிட்டியா? இங்க என்ன உனக்கு கிடைக்கிறது? என்ன இது சாதாரணமான ஃபுட்டுன்னு நினைக்கிறியா? இங்க இருந்து கடிந்து கொள்றேன். நீ தொடர்ந்து உன்னை கடினப்படுத்தி, மிருக குணம் உள்ளவன் தன்னை கடினப்படுத்துகிறான் சொல்லப்படுறது. மிருக குணம் உள்ளவனா நீ? இங்க வரும்போது இந்த வார்த்தையை கேட்கும் போது உன்னை நீ வளைத்து கொடுப்ப அப்படின்னு சொன்னாக்கா நீ தொடர்ந்து தொடர்ந்து விட்டு விட்டு கொடுப்ப. உன் ஆத்மாவுக்காக வேற பாஸ்டர் உத்தரவாதம் பண்ண மாட்டான், நான் தான் உத்தரவாதம் பண்ணணும். என்ன பார்த்து தான் நீ உபதேசிக்க வேண்டியதை ஒழுங்கா நீ உபதேசித்தியா என்று சொல்லி கர்த்தர் என்ன பார்த்து கணக்கு கேட்பாரு. உங்களை நடத்துறவங்க உங்க ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடினால, அதனால தான் உன்னை பார்த்து ஜபம் பண்ணியான்னு கேட்கிறேன், உன்னை பார்த்து பைபிள் வாசிச்சான்னு கேட்கிறேன். என்னடா அரைச்சமாவே அரைக்கிறாரு பாஸ்டர் நீ நினைக்கலாம். ஏன்னா நீ ஜபம் பண்ணிட்ட அப்படின்னா, நீ பைபிள் வாசிக்கிற அப்படின்னா உன்னை ஆண்டவர் அவருக்கு ஏற்ற விதத்தில் மாற்ற வல்லவராக இருக்கிற அவருக்கு நேராக நடத்த தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர எங்களுக்கு நேராக உங்களை கறக்கிறதுக்கு கிடையாது. எதையாச்சும் இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி உங்ககிட்ட பணத்தை கறக்கிறதுக்கு கிடையாது. உங்களை கர்த்தருக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நேராக ஆதாயம் பண்ண தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா எங்களை கவனிச்சு பாருங்க. உங்களை நடத்துறவங்க உங்க ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடினால, அவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறவர் ஆனபடியினால் துக்கத்தோடு உங்களை நினைக்கும். உங்க பேர் யாராவது ஒருத்தரை குறித்து நான் துக்கமா நினைக்க கூடாது. அவர்கள் துக்கத்தோடு கூட அல்ல, சந்தோஷமா உன்னை குறித்து அவங்க அதை செய்யும்படி. கீழ்ப்படியது மட்டும் கிடையாது, அடங்கு.
எத்தனை பேர் அடங்க ராஜா பிரதர் அடங்குறீங்களா? உண்மையாவா? எத்தனை பேர் அடங்குறீங்க? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்துல அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன பண்ணு, அடங்கியிரு. அந்த கை தான் ஊழியக்காரன். கர்த்தருடைய பலத்த கை தான் சபை. அந்த சபையில அடங்கியிரு. உனக்கு வேற எதையுமே நாங்க வேற எதுவுமே சொல்லல. கர்த்தருடைய உபதேசத்தை தான் உங்களுக்கு சொல்றோம். நாங்க உங்களுடைய ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறபடியினால நீங்க எங்களுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கணும்னு சொல்லி சொல்றோம். வேலை கொடுப்போம், அங்க போனா துட்டு கிடைக்கும். ஆனா நீ இங்க இந்த 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 ஆராதனையை நீ மிஸ் பண்ணிட்டு அங்க போற அப்படின்னா உனக்குரியதான ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை, கர்த்தர் கொடுக்கிறதான அந்த தேவனுடைய ஆவியானுடைய நிறைவை நீ இழந்து போயிடுவ. அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. இங்க வருகிறதான வார்த்தை தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதனால தான் சொல்றேன், தயவு செய்து உனக்கு அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிற எஜமானுக்கு தெரியணும். உயிரே போனாலும் இவங்க ஞாயிற்றுக்கிழமை எங்கே வரமாட்டாங்க, சர்ச்சைக்கு வேலைக்கு வரமாட்டாங்க. இவங்க சர்ச்சைக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும். உனக்கு வேலை கொடுக்குறான்ல அவனுக்கு தெரியணும். இஷ்டம்னா வச்சுக்கங்க, கஷ்டம்னா விட்டுருங்க அப்படின்னா உனக்கு இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம், ஏதோ ஒரு இடத்துல உனக்கு ஆண்டவர் வேலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை பட்டி போட மாட்டார். ஆண்டவருக்காக ஒருத்தன் வைராக்கியம் பாராட்டினா அவனுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்ட வல்லவராக இருக்கிறார். இந்த 2ஆம் கட்ட நிலைமையில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சரியா கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாம என் நிலைமை இப்படி இருக்குது, பாஸ்ட்டுக்கு என்ன தெரியுது, அவர் அங்கே போனாக்கா இப்படியே பேசுகிறாரே, மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகும். ஆனால் நீ உண்மையா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து பாரு, கர்த்தர் அதிசயமானவர் என்பதை உன் வாழ்க்கையில் நீ பார்க்க முடியும். உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறதுனா அவர்கள் சொல்லுகிறதான வார்த்தைக்கு கீழ்ப்படி. அப்படி கீழ்ப்படிந்தாதான் அது உங்களுக்கு எப்படிப்பட்டது, ஆசீர்வாதமானது. அதை வாசிங்கம்மா. துக்கத்தோடு கூட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அப்போ அவங்க நம்ம துக்கத்தோடு நடத்தக்கூடாது. எத்தனை பேர் என் ஊழியக்காரர் என்ன குறித்து துக்கப்படக்கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்கிறோம்? உங்களை குறித்து நான் துக்கப்படக்கூடாது, உங்களை குறித்து சந்தோஷப்படும். என் ஜெப வேலையில், என் தனிப்பட்ட என்னுடைய ஜெப நேரத்தில், பிரயாணத்தின் நேரத்தில், படுக்கையில் நான் எழும்பும்போது உங்களை குறித்து, உங்கள் பெயரை நான் நினைக்கும்போது உங்களை குறித்து நாங்கள் துக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களை குறித்து நான் சந்தோஷப்படணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, ஹல்லேலூயா, கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்களை குறித்து நான் அப்படி சந்தோஷப்படணுமோ தவிர துக்கப்படக்கூடாது. நான் துக்கப்பட்டாது உங்களுக்கு எப்படி இருக்காது, பிரயோஜனமா இருக்க மாட்டேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். ஆகையால் கீழ்ப்படியும் போதுதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நீ கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி என்ன பண்ணணும்? நீ விழுந்து போகாதபடி எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். கையை உயர்த்தலையா சொல்லுங்க. இளைப்பாறுதலை நீ பெற்றுக்கொள்ளும்படி, இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான அந்த போதகன், அந்த சபை, அங்கிருந்து வருகிற வார்த்தைக்கு நீ அப்படி கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமையினால நீ விழுந்து போகாதபடி, உன் இளைப்பாறுதலை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் இரு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் கீழ்ப்படிவதினாலும் நாம் கீழ்ப்படியாமல் போவதினாலும் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். நாம் கீழ்ப்படிவதினாலும் நாம் கீழ்ப்படியாமல் போவதினாலும் என்ன நடக்கும்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 5:19 சீக்கிரம் வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இதை குறித்து யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால பூமியில் இருக்கிற எல்லாரும் எப்படி பாவிகளா மாறி போயிட்டாங்க. ஆனா ஒரு ஆண்டவராகி இயேசு முழுவதும் மனப்பூர்வமாய் பிதாவுக்கு சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தபடியினால அவரிடத்தில் வந்து சேருகிறதான அநேக நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். இப்ப நான் சொல்றேன், இப்படி நான் எடுத்துக்கிறேன், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம மூலமா அநேகர் நீதிமான்களாய் மாறுவார்கள், மனப்பூர்வமாக கீழ்ப்படியும் போது. ஆனா நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியல் அப்படின்னு சொன்னா உன் நிமித்தமாக அநேகர் பாவிகளாக்கப்படுவார்கள். எப்படி? நான் ஆண்டவர் அறியாததுக்கு முன்னால
எத்தனை பேரை வழி விலகி போக பண்ண. அந்த காலத்தை நினச்சா எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் செய்த பாவங்கள், நான் செய்த லீலைகள் அநேகரை விழப்பண்ணினது, அநேகரை நரகத்தின் மகன்களாய் மாற்றினது. என்னுடைய ஃப்ரெண்டுகளை நான் சொல்கிறேன். ஆனால் அந்த காலத்தை குறித்து வெட்கப்பட்டு கர்த்தர் கிருபையாக என்னை ரட்சித்து இப்போ கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை கர்த்தர் எனக்கு தந்து, ஒரு குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கும் போது என்னுடைய கீழ்ப்படிவதினாலே அநேகர் நீதிமான்களாக ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கீழ்ப்படியாத போது அநேகர் பாவிகளாக மாறினாங்க என் நிமித்தம். இப்போ மாத்திரம் என் குடும்பத்தில் நான் இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியல அப்படின்னா என் மனைவியும் பாவியாக மாறுவா, என் பிள்ளைகளும். சொல்கிறேன், அவங்க கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்டா நோ, அவங்க கர்த்தருக்கு உண்மையாக உறுதியாக இருப்பாங்க. ஆனால் நான் மாத்திரம் கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னா என்னை சுற்றிலும் இருக்கிறதுனா அத்தனை பேரும் பாவிகளாக மாறுவாங்க. ஆனால் எவ்வளவு தூரம் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே நான் கீழ்ப்படிந்தா என்னை உயிரோடு வைங்கப்பா, நான் கீழ்ப்படியில்னா என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி பலிபீடத்தில் என்னை வைப்பேன் என்று சொன்னால் என்னுடைய கீழ்ப்படிவதினாலே அநேகர் எப்படி மாறுவாங்க அப்படின்னா நீதிமான்களாய் மாறுவாங்க. ஆனால் நான் கீழ்ப்படியல, வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா என் நிமித்தம் அநேகர் பாவிகளாக மாறுவாங்க. எத்தனை பேர் உங்கள் நிமித்தம் பாவிகளாக மாறக்கூடாது யாரும்? எத்தனை பேர் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பமும் உங்களை சுற்றிலும் இருக்கிற அநேக மனிதர்கள் எத்தனை பேர் நீதிமான்களாக மாறணுமா? அதான் சொல்லிட்டேன், பல மனிதர்கள் நடுவில் வச்சிருக்கிறார். ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதான டீச்சர்ஸை பல மாணவர்கள் நடுவில், மாணவிகள் நடுவில், சக ஆசிரியர்கள் நடுவில் வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் நிமித்தம் அவர்கள் நீதிமான்களாய் மாற, அப்படி மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளது. நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை. நாம் கர்த்தரை பின்பற்றுகிறபடினாலே நாம் இருளில் நடமாமல் நாம் ஜீவ ஒளியை அடைந்திருக்கத்தக்க. இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் எவனோ அவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். கையை உயர்த்தலையே சொல்லாமல். அப்போ இயேசு தான் நம்முடைய, அவர் முன்பாக போக அவரை நாம் பின்பற்றி போகும்போது அவருடைய ஜீவ ஒளி நம்மை நிரப்பும் போது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நம்மையும் ஒளியாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரியுறவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கீழ்ப்படியும் போது தான் அநேகர் நம் மூலமாய் நீதிமான்களாய் மாறுவார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படின்னா நாம் கீழ்ப்படுகிறதான அந்த அனுபவத்துக்குள்ள நம்மை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா மனப்பூர்வமாய் நாம் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மற்றவங்களை மன்னிச்சிட்டீங்களா? மன்னித்தல் என்பது தெய்வீகத்தின் சுபாவம். யார் ஒருவன் மன்னிக்கக்கூடியதான மனது யாருக்கு இருக்கிறதோ அவன் தேவனுடைய குணாதிசயம் நிறைந்தவன். நம்முடைய தேவன் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும். எப்பேற்பட்டவர்களையும் நம் தேவன் மன்னிக்க அவரால் முடியுமா? முடியாதா? தன்னை காட்டி கொடுத்தவனை இயேசு சிநேகிதனே என்று சொல்லி அவன் மாத்திரம் ஆண்டவரே நம் மன்னியும் என்று சொன்னான். அவனுக்கு உன்னதமான இடத்தை கர்த்தர் அவனுக்கு தந்திருப்பார். அல்லேலூயா. மறுதலித்ததான பேதுருவை இயேசு மன்னித்தார். தன்னை சந்தேகித்ததான அந்த தோமாவை கர்த்தர் மன்னித்தார். இயேசு எப்பேற்பட்டவர்களை, ஒரு பாவியான ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிபட்டு அவரிடத்துல வந்த பொழுது எல்லாரும் கல்லை தூக்கி நிற்கிறாங்க. இப்படிப்பட்டவளை கல்லாலேயே அடித்து சாகடிக்கணும்னு சொல்லிட்டு மோசே பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறீர்? எல்லாரும் அவரை பார்த்து அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியாது கேட்குறாங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒன்று அவளையும் க்ளோஸ் பண்ணணும், இன்னொன்று தப்பாக தீர்ப்பு சொன்னால் இவரையும் க்ளோஸ் பண்ணணும். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் குனிந்து விரலினாலே தரையில் எழுத ஆரம்பித்தார். எழுதும்போதே யாரெல்லாம் எட்டி பார்க்குறானோ அவன் பேர் தான் எழுதுறாரு. அவன் பேர் எழுதும்போதே பக்கத்திலேயே அவன் எப்படிப்பட்டவன், ஒரிஜினாலிட்டி என்னன்றதையும் எழுதிடுறாரு ஆண்டவர். மனசாட்சியில் ஒவ்வொருவனும் குத்தப்பட்டு ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவன் மேலே கல் எறியட்டும். எல்லாரும் கல்லை தூக்கி கீழே போட்டு போயிட்டாங்க.
அவளை கல்லாலே அடித்து சாகடிக்கணும்னா அங்கே ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. இயேசு சொல்கிறார், ஸ்திரீயே, யாரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? அவர் சொல்கிறா, இல்லை ஆண்டவரே. இயேசு சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது. ஓ, இனிமே என்ன பண்ணாத, பாவம் செய்ய. கையை உயர்த்தலையா சொல். நம்ம ஆண்டவர் எப்பேற்பட்டவர்களையும் மன்னிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் மன்னிக்க முடியும். நாம் எப்படிப்பட்டவங்க? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய பராக்கிரமத்தின் தேவ பிரசனத்துக்குள்ள வந்துவிட்டது உண்மை என்று சொல்றார். மனப்பூர்வமாய் மற்றவர்களை மன்னித்தோமா? மன்னித்தவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனப்பூர்வமாய் மன்னிச்சோமா? யோசிச்சு பாருங்க. மனப்பூர்வமாய் மன்னிக்கிறதை குறித்து இயேசு ஒரு உவமையை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 23 நீங்கள் வாசிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று விரும்பின ஒரு ராஜாவுக்கு ஒப்பிட்டு அங்கே கர்த்தர் ஒரு உவமையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது அங்கே 10,000 தாலந்து கடன்பட்டதான ஒரு மனுஷனை அவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அப்போ இயேசு அந்த இடத்துல அந்த ராஜா அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறார், உன் கடனை எல்லாம் கொடுத்து தீர்க்க வேண்டும். உன் கடனை எல்லாம் கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் உன்னையும் உன்னுடைய பெண் ஜாதியும் உன்னுடைய பிள்ளைகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை என்ன பண்ணிடு, தீர்க்க வேண்டும் கட்டளையிட்டான். ஆனா அவன் என்ன தெரியுமா பண்ணான்? அவனுடைய பாதத்தில் அந்த ராஜாவுடைய பாதத்தில் அவன் தாழ விழுந்து, என் ஆண்டவனே என் மேல என்ன பண்ணுங்க, பொறுமையா இருங்க, பொறுமை, எல்லாவற்றையும் நான் உமக்கு என்ன பண்றேன், கொடுத்து தீர்க்கிறேன். ஆனா அந்த எஜமானன் யார் தெரியுமா? இரக்கமுள்ள எஜமான். கையை உயர்த்தி ஒரு நிலையிலே சொல்ல, அந்த ராஜா இரக்கமுள்ளவர். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவன் மேல மனதிறங்கி அவனுடைய கடனை எல்லாம் மன்னித்து என்ன பண்ணிட்டான், அவனை விடுதலையாக்கி விட்டுட்டான். அப்படி இருக்கும்போது நான் சொல்றதை மட்டும் புரிஞ்சுங்க, ஏன்னா எடுத்து வாசிக்கிறது போறதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. அப்படியே அவன் வெளியே புறப்பட்டு போகும்போது அங்க அவனுக்கு எதிர்கொண்டு அவனிடத்துல கடன் பட்டானே 100 வெள்ளிப்பணம். 100 வெள்ளிப்பணத்தை கடன் பட்டவன் அவனை எதிர்கொண்டு வரான். இவன் என்ன தெரியுமா பண்றான்? அவனை பிடிச்சு அவன் கழுத்தை நெரிச்சு என்ன பண்றான், நீ பட்டதான கடனை எல்லாம் எனக்கு தீர்க்க வேண்டும். அவன் என்ன பண்றான், தாழ்த்தி கேட்கிறான், என் எஜமானனே எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுத்துறேன், என் மேல தயவா இருக்கணும். தூக்கிட்டு போயிட்டு நீ கொடுக்கிற வரைக்கும் அவனை காவல்ல கொண்டு போய் போட்டான். எவ்வளவு கொடுக்கணும் அவனுக்கு? 100 வெள்ளிப்பணம். ஆனா அந்த ராஜா இவனுக்கு இந்த நபருக்கு எவ்வளவு மன்னிச்சு விட்டாரு? 10,000 தாலந்து. இது பழைய பைபிளில், எங்கள் பைபிள் காலேஜில் நேற்று அப்படியே வாசித்து இதெல்லாம் தியானிச்சுட்டு இருக்கும்போது 10,000 தாலந்தாமே, 100 வெள்ளிப்பணமாமே அப்படின்னு அப்படியே தியானிச்சுட்டு இருக்கும்போது அங்கே எனக்கு டீச் பண்ணதான ஒரு போதகர், மூத்த போதகர் என்று இன்றைக்கு இல்லை, இறந்து போயிட்டார் அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால். அவர் அதை எடுக்கும்போது அதுக்கு ஒரு கணக்கு அங்கே சொல்லும்போது பழைய பைபிளில் எழுதி வச்சுருந்தேன். அதை போயிட்டு நைட்டு எடுத்து பார்த்தேன். அப்போ எடுத்து பார்த்தா 1 தாலந்து என்பது எவ்வளோ தெரியுமா? ஒரு சாதாரண வேலையால் 20 வருடம் உழைத்தால் அவனுடைய கூலி என்னவோ அதுதான் 1 தாலந்து. 1 தாலந்து. ஆனால் 100 வெள்ளிப்பணம் இவனிடத்தில் கடன் பட்டான் பார்த்தீங்களா? அவன் யார் தெரியுமா? அந்த 100 வெள்ளிப்பணம் என்பது எது தெரியுமா? ஒரு வேலையால் 5 மாதம் வேலை செய்தால் அவனுக்கு கிடைக்க வேண்டியதுன்னா ஒரு கூலி. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? 1000 தாலந்து கடன் பட்டவன். 1 தாலந்து என்பதே 20 வருடம் அவன் உழைத்தால் அவனுக்கு வர வேண்டியதான ஊதியம். 1 தாலந்து என்றாலே 1000 தாலந்து கடன் பட்டவன். அப்ப அவன் வாழ்நாள் முழுவதும் கடனை என்ன பண்ண முடியாது, தீர்க்கவே முடியாது. ஆனா 5 மாசம் வேலை செஞ்சுட்டா இந்த 100 வெள்ளிப்பணத்தை தீர்த்திடலாம். இவனுக்கு அவன் என்ன செய்யல, மன்னிக்கல. இதை பார்த்ததான அந்த உடன் வேலையாட்கள் போய் ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ராஜாவே நீர் ஒருத்தனுக்கு மன்னிச்சிங்க பார்த்தீங்களா, தகுதி இல்லாதவன் அவன், இந்த காலத்தில் இந்த ஜென்மத்தில் இதை எந்த ஜென்மத்திலையும் உங்க கடனை அவனால தீர்க்கவே முடியாது, மனப்பூர்வமா மன்னிச்சு அனுப்புனீங்க,
ஆனா அவன் புறப்பட்டு போனா அவங்கிட்ட சாதாரண ஒரு சின்ன ஒரு தொகையை கடன் பட்டவன் வந்து கெஞ்சி கேட்கிறான், மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டான். ராஜா என்ன தெரியுமா பண்றாரு? அவனை கூட்டிட்டு வாங்க. அடே, நான் உனக்கு எவ்வளவு தொகையை நான் மன்னிச்சு உன் பெண் ஜாதி பிள்ளைகளை எல்லாம் விடுதலையாக்கி உன் மேல மனது இறங்கி உன்னை விட்டுட்டு அனுப்பி விட்டாக்கா, நீ போயிட்டு உன்னிடத்தில் கடன் பட்டதான ஒரு சின்ன ஒரு தொகைக்காக அவங்கள கஷ்டப்படுத்துறியா என்று சொல்லி அவனை என்ன பண்ணார் தெரியுமா? உபாத்திக்கிறவரிடத்தில் என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். அடுத்தது இயேசு சொல்றார் கடைசி வசனத்துல, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்ததன தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உன் கடனை, எத்தனை பேருடைய கடனை கர்த்தர் மன்னிச்சாரு இல்லையா? எத்தனை பேருடைய பாவத்தை கர்த்தர் மன்னிச்சாரு? பாவந்தாங்க நாம் பட்டதான கடன். நான் யோசிப்பேன், ஒவ்வொரு நாளும் யோசிக்கும் போது என் உள்ளம் உடையும். எனக்கா நான் ஆண்டவருக்கு விரோதமானவனாய் நான் இருந்தபோது, நான் போகும் ஆலயத்தில் சிஎஸ்ஐ சபைக்கு எங்கள் ஊரில் போவேன். நான் உம்மை அறியாத நாட்களில், உபதேசத்தை நான் அறியாத நாட்களில் நான் என் இஷ்டம் போல வாழ்ந்து, எவ்வளவு துன்மார்க்கமாக வாழ்ந்து உம்முடைய ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றி என் சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தையும் கரைப்படுத்தி இஷ்டத்துக்கு வாழ்ந்ததான என்னையா இப்படி என்னை ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லும்போது என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என் திரளான பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார். அந்த நாளை நினைச்சா வெக்கமா இருக்குது. ஆனா இந்த நாளில் ஆண்டவருடைய கிருபையை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது. கையை உயர்த்தலையே சொல்லலாம். நம்மளுக்கு ஆண்டவர் அப்படி மன்னிச்சிருக்கும் போது நான் போய் என் மனைவி கிட்ட குற்றத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் போய் விசுவாசிங்க கிட்ட குற்றத்தை கண்டுபிடிச்சி மனப்பூர்வமாக உங்களை நான் வந்து கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா எப்படி? அதை புரிந்து கொள்ளணும், அதை புரிந்து கொள்ளணும். யாருக்குமே மனப்பூர்வமாய் யாரையுமே மன்னிக்காத நிலையில நாம் இருக்கக்கூடாது. எல்லாரிடத்திலும் குறைகள் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குறைகளை பார்க்கக்கூடாது. எல்லாரிடத்திலும் நிறைகளும் உண்டு, அந்த நிறையை பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் ஒரு சின்ன நிறையை பார்த்து மற்ற குறைகளை எல்லாம் சரிப்படுத்தவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். நம்முடைய குறையை பார்த்துருந்தா நம்மளை கர்த்தர் நிராகரிச்சுட்டு இருப்பாரு. ஏதோ ஒன்று இந்த சிஸ்டர்கிட்ட ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குது. அதனால் அந்த ஒன்றை வச்சு மற்ற எல்லாத்தையும் கர்த்தர் சரிப்படுத்தவே உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்றும் கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்படி இருக்கும்போது அந்த சிஸ்டர் மாத்திரம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாரையுமே கர்த்தர் அப்படி தான். நம்ம இடத்துல ஏதோ ஒன்று ரெண்டு தான் கர்த்தருக்கு பிரியமாக, அதை பார்த்து தான் மற்ற காரியத்தையெல்லாம் கர்த்தர் சரிப்படுத்தவே நம்மளுடைய கையில் எடுத்தார். நாம் எல்லாரும் குறைகள் உள்ளவர்கள் தான். அப்படி இருக்கும்போது நம்முடைய திரளான பாவங்களையும் குற்றங்களையும் நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு மன்னித்து இருக்கும்போது நான் மற்றவங்களுக்கு மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பிடிவாதம் பண்ணுறேன்? மன்னித்தல் என்பது தெய்வீக சுபாவம். மன்னித்தலிலே நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா தேவ பிள்ளைகளே? நாம் மன்னிக்க வேண்டும். அதான் வேதத்தில் லூக்கா 6:36 சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 6:36 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கம்மா, லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நம்முடைய பிதா இரக்கமுள்ளவர். கையை உயர்த்தியவர்களே சொல்லாமா, அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனால நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்க. எபேசியர் 4:32 சொல்லப்பட்டிருக்குது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும், ஒருவருக்கு ஒருவர் தயவாக இருக்கணும், மன உருக்கமாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் நாம் வந்துவிட்ட போது தேவன் நமக்கு எப்படி மன்னித்திருக்கிறாரோ அதுபோல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிறீங்க. இன்னைக்கு பிரசங்கமே மன்னித்தல குறித்து வருது. கையை உயர்த்தி வரலையே சொல்லாமா, ஒருவர் பேரில் யார் பேரில் ஆகிலும் நீ கசப்பு வச்சிருக்கிறியா? யாரையாச்சும் நீ மன்னிக்காம இருக்கு, நீ வியாதி பிடிச்சவன். நான் சொல்றதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. யாரையாவது உன்னால மன்னிக்க முடியாம நீ இருக்கிற அப்படின்னா
நீ வியாதியில நிரம்பி இருக்கிற. மன்னிக்கிறது மனப்பூர்வமா மன்னிக்கணும். ஒருவர் பேரில் ஒருவர் என்ன பண்ணணும்? தயவா இருந்து ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுக்குள்ள நாம் வந்து விட்டபடியினாலே தேவன் நம்முடைய குற்றங்கள் திரளான பாவங்களை மன்னித்தது போல நாமும் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கணும். மன்னிக்க முடியாதவன் மிருக குணமுள்ளவன், அவன் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. மன்னிக்கணும். மன்னிக்கவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எவரையும் மன்னிக்கணும். எப்படி அவர் நீ மன்னிச்சு பாரு. பிறகு உன் தலையில இறங்குறதான அபிஷேகம் என்னன்னு பாரு, உன் சுகவாழ்வு என்னன்னு பாரு. நீ மன்னிச்சு பாரு. மன்னிக்க முடியாது, அவங்க இந்த நபரை மாத்திரம் என்னால மன்னிக்க முடியாதுன்னு சொல்லாத. கொலோசியர் 3:3 சொல்லப்பட்டிருக்குது. கொலோசியர் 3:3 வாசிமா. 3:13. கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி, யார் பேரிலாகிலும் உங்களுக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து எப்படி உங்களுக்கு மன்னித்தாரோ அதுபோல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? மன்னியுங்க. மத்தேயு 18:21 பேதுரு வந்து கேட்குறான் இயேசுவை பார்த்து, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா அவனை நான் எத்தனை தரம் மன்னிக்கணும்னு கேட்கிறான். அந்த வசனத்தை வாசி. இயேசுவினிடத்திலே பேதுரு வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் தொடர்ந்து குற்றம் செய்து கொண்டே வந்தா நான் எனக்கும் ஒரு பொறுத்தது போதும் சொல்லி நானும் பொங்கி இடமாட்டினா எவ்வளவு தரம் தான் நான் மன்னிக்கணும்? எத்தனை தரம் மன்னிக்கணும்? 7 தரம் மன்னிக்கணும் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு 7 தரம். நீ உன் நினைவு ஏன் நினைவு கிடையாது. 7 தரம் மாத்திரம். நீங்க சொல்லுவீங்க, எத்தனை நேரம் தான் நான் மன்னிக்கிறது? நானும் மனுஷன் தானே. எனக்கு விரோதமாக இவங்க இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நீ கேட்டேன், ஆண்டவர் சொல்லுவார் 7 தரம். அப்படி கிடையாது. பூரண நம்முடைய ஆண்டவர் வந்து பொறுமையை மட்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் இல்லை, நீடிய பொறுமையை கற்றுக் கொடுக்கிறவர். கையை உயர்த்தலைய சொல்லாமா? ஆமாம். நீடிய பொறுமைனா என்ன அர்த்தம்? போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ காலம் ஆண்டவரே? இன்னும் வெயிட் பண்ண காத்து நெடுங்காலம் காத்திருந்தா உன் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பின ஆசீர்வாதம் வருமே, அது ஜீவ விருட்சம் போல இருக்கு. கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? வெயிட் பண்ண. 7 தரம் மாத்திரமல்ல பேதுருவே, 70 தரம் என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். அப்படின்னா உன் வாழ்நாள் முழுவதும் நீ மன்னிச்சுட்டே இருக்கணும். நீ மன்னிக்க உன் தலையில விசேஷமான ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மன்னிச்சு பாரு. எவரையும் மன்னி. உனக்கு விரோதமாக எந்த குற்றத்தை செய்து இருந்தாலும் மன்னிச்சிடுங்க. சைமன் பிரதர் மன்னிச்சிங்களா? உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் எத்தனையோ பேர் உங்களுக்கு விரோதமாக வேலை ஸ்தலத்தில் கூட எழும்புனாங்கல்ல, மன்னிச்சிட்டிங்களா மனப்பூர்வமாக? அதை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது உள்ளத்தில். சில பேர் எனக்கு தெரியும், நமக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்புனாங்க கடந்த நாட்களில். அவங்களெல்லாம் மன்னிச்சோமா? அந்த மன்னிக்காத தன்மை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் அப்படி கடினப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களை நீங்கள் மன்னிச்சு பாருங்கள், மனப்பூர்வம் மன்னிச்சு பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7 தரம் மாத்திரம் கிடையாது, 70 தரம் வாழ்நாள் முழுவதும் மன்னிக்கணுமா? அப்போ ஸ்தோத்திரம். அப்படி மன்னிக்கும் போது தான் கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். அப்படி கர்த்தர் நமக்கு மன்னிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? நமக்குள்ள என்னவெல்லாம் வியாதி இருக்குதோ அதெல்லாம் சுகமாயிடுமா. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 103ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம். அவர் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அநேகம் நோய்கள் நமக்குள்ள அப்படியே இருக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கவில்லை. ஏன் மன்னிக்கவில்லை? நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்காதபடியினாலே அவர் நம்மை மன்னிக்கவில்லை. அவர் நம்மை மன்னித்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் என்ன ஆகும்? குணமாகும். நம்முடைய பிராணன் என்ன செய்யப்படும்? அழிவுக்கு விலக்கி ஆண்டவர் நம்முடைய பிராணனை மீட்டு தேவன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டி, வாயை திறந்தால பிரச்சனை வராது. வாயை திறக்கும் போது நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் நீ 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 மன்னிக்க
முடியாத நிலைமையில நீ எப்படிப்பட்ட இளைத்து போன, சிறுத்து போன, ஒடுங்கி போன, எல்லா விதத்திலும் நீ ஒன்றுமில்லாத போன நிலைமையில இருந்தாலும் கூட நீ மற்றவர்களுக்கு மன்னிக்கும் போது, கர்த்தர் உன் அக்கிரமங்களை மன்னிக்கும் போது, உன் நோய்கள் எல்லாம் குணமாகும் போது என்ன நடக்கும் தெரியுமா? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வால வயது போல மாறும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம, இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாம, நாம் மன்னிக்கிறோமா? நாம் மன்னித்தால் கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். கர்த்தர் நமக்கு மன்னிக்கும் போது நம்முடைய நோய்கள் குணமாகுது. நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பு நீங்குகிறது. யோபுவினுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தூரம் நண்பர்கள் அவனை போட்டு நொறுக்குறாங்களோ, அவங்க எல்லாரையும் அவன் மன்னிக்க, இவனா எனக்கு விரோதமா பேசுறான், என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், ஒரு காலத்திலே நான் வாழ்ந்திருக்கும் போது என்னோடு கூட உட்கார்ந்து என்னை புகழ்ந்தவன், உம்மை போல யோபுவே இந்த பூமியில யாரும் நீதிமான் கிடையாது, உம்மை போல யோபுவே இந்த பூமியில யாரும் உத்தமன் கிடையாது. கர்த்தர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொல்லி புகழ்ந்தவங்க இப்போ அவனை இழழும் போது அவனுக்குள்ளாக அவர்கள் மேல ஒரு பகை வருது. மன்னிக்க முடியாத நிலைமை வர வர அவனுடைய சரீரத்தில் வியாதி பெருகிக்கிட்டே இருக்குது. சொல்றது புரியுதுங்களா? சிறையிருப்புகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, யோபுவின் நண்பர்களை பார்த்து, என் தாசனாகி யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான், அவனுடைய முகத்தை பார்த்து உங்களை நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. யோபு தன் சிநேகிதர்களுக்காய் ஜெபம் பண்ணான். எப்படி ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே, அவங்க செய்ததை, அவங்க சொன்னதை, அவங்க வார்த்தையில மனம் பதறி பேசினதை, நிதானம் தவறி பேசினதை மன்னியுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு மன்னியும் சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒடுங்கி போனவன், சிறுத்து போனவன் கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் அவனுடைய வயது வால வயது போலும். பொண்டாட்டி சொல்லிட்டா தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு, அந்த பொண்டாட்டி மூலமாகவே மீண்டும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க சரீரத்திலே அவனுக்கு கர்த்தர் பலத்தை தந்தார். பலத்தின் மேல் பலத்தை தந்தார். சத்துவத்தை கர்த்தர் தந்தார். இளமையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இழந்து போன அழகை கர்த்தர் அவனுக்கு தந்தார். எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! மன்னிக்கிறதுல, மற்றவருடைய குற்றங்களை மன்னிப்பதுல நம்முடைய சிறையிருப்பு மாறுது. அதனால தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், நீங்கள் மன்னிக்க வேண்டும். பரமண்டல ஜெபத்தில் கூட இயேசு சொல்றார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னித்தரலும். அப்படி நீ மன்னித்து ஜெபம் பண்ண அது நியாயமான விதத்தில் அந்த ஜெபம் இருக்கும். கர்த்தர் உன்னை மன்னிப்பார். எல்லா விதத்திலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்பவும் வாழ வயது போல கர்த்தர் மாற்றி உன்னை கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மன்னிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா இப்போ சொல்கிறேன், உங்கள் ஒரிஜினாலிட்டி என்ன தெரியுமா? பகை, விரோதம், கசப்பு, எரிச்சல், பொறாமை எல்லாம் நிரம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் சந்தேகமே இல்லை. என்னால் இவர்களை மன்னிக்க முடியல. யார் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் இவங்களை மன்னிக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்னா, பகைகளோடு கூட, விரோதங்களோடு கூட, கசப்புகளோடு கூட, பொறாமைகளோடு கூட, வைராக்கியங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை குறித்து கேட்டால் ரொம்ப ஞானமாக நடக்கிறது போல நினப்பு. ஆனால் அந்த ஞானம் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானம் அல்ல. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. 14 வாசிங்க. உங்களுடைய இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்து, வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொன்னா நான் ரொம்ப உங்களை எனக்கு பிடிக்குங்க அப்படின்னு வாங்க. ஆனால் உள்ளம் எப்படி தெரியுமா? உங்களுடைய இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் நீங்கள் வைத்தீர்களானால் நீங்க ரொம்ப பெருமை பாராட்டாதீங்க. அதை குறித்து இல்லை எனக்குள்ள பகையே இல்லை, விரோதமே இல்லை அப்படின்னு சொன்னா சத்தியத்துக்கு விரோதமா நீங்க பொய் சொல்றீங்க. இப்படிப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமா பொய் சொல்லிக்கிட்டு உங்களுக்குள்ள பகைகளையும் கசப்புகளையும் வைராக்கியங்களையும் பொறாமைகளையும் நீங்க மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஞானம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம் அல்ல. அது லௌகீக சம்பந்தமானது, இந்த உலகத்தோடு சம்பந்தமானது. அந்த ஞானம்
உன் ஜென்ம சுபாவம், அது உன் பரம்பரையா அது ஒட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? உனக்குள்ள கசப்பான வைராக்கியத்தையும் பொறாமையும் எரிச்சலையும் விரோதத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா அது உன் பரம்பரையா வந்துகிட்டு இருக்குது. அது உன் ஜென்ம சுபாவத்துக்குரியது. பேய்த்தனத்துக்கு பேயுடையது அந்த சுபாவம். பிசாசு தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவர் என்னை தள்ளிட்டாரு, என் வாசஸ்தலத்திலிருந்து என்னை வெளியே தள்ளிட்டாரு. ஏன் தள்ளினாருன்னு யோசிச்சியாடா? பேய் ஏன் நான் கீழே விழுந்தேன்னு யோசிச்சியா? யோசிக்கவே மாட்டேன். விரோதம், கசப்பு. அவர் எனக்கு விரோதமாக எழும்பி என்னுடைய மேன்மையை பிடுங்கி கொண்டபடியினாலே அவரால் உருவாக்கப்பட்ட மனிதனை நான் நரகத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லி கங்கணம் கட்டி பிசாசு பூமியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனோடு நீ இணைந்திருப்ப அப்படின்னு சொன்னால் அவன் சுபாவம் தான் உனக்குள்ளே இருக்கும். எனக்கு விரோதமாக அவங்க பேசிட்டாங்க, எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் அவங்க எடுத்துட்டாங்க, எனக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதத்தை அவங்க தட்டி பறிச்சிட்டாங்க, எனக்கு கிடைக்க வேண்டியது அவங்களுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விரோதம், கசப்பு, எரிச்சல், பொறாமை, இந்த வைராக்கியம் பெருகிக்கிட்டே இருக்குதுனாக்கா உன்னை பக்கத்தில் இருந்து தாளாட்டி விடுறவன், உற்சாகப்படுத்துறவன், பலப்படுத்துறவன், என்கரேஜ் பண்ணுறவன் பிசாசு. அந்த பேயோடு கூட நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. ஆனால் நம்ம ஆண்டவர் யார்? உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு யார்? சிலுவையிலே அவரை உபத்திரவப்படுத்துறவங்களை பார்த்து அவங்களுக்காக பிதாவை பார்த்து, பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கு இவர்களுக்கு மன்னியும். அந்த இயேசு தான் நம்முடைய தகப்பன். அவருடைய இரத்தத்தால் தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த இரத்தத்தால் மீட்கப்பட்டது உண்மைனா, அந்த இரத்தம் நமக்குள்ள ஓடுறது உண்மைனா அவரை போலவே நாம் இருப்போம். அப்படி இல்லைன்னா இன்னும் துண்டிக்கப்படலை. தகப்பன் வீட்டிலேருந்து பழைய தகப்பன் பிசாசு, நமக்கு கிடைச்ச புதிய தகப்பன் இயேசு. அந்த இயேசுவோடு கூட நீ வந்து விட்டது உண்மை என்று சொன்னா அவரை போல நீ எல்லாரையுமே எப்பேற்பட்டவனையும் மன்னிக்க கூடியதான மனசு உனக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான அந்த ஞானம் நீ மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வைராக்கியத்தை, கசப்பையும் நீ உனக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா அது லௌகிக சம்பந்தமானது, அது ஜென்ம சுபாவத்துக்குரியது, அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கிறது. வைராக்கியம், விரோதம் எங்க இருக்குதோ அங்க கலகம் இருக்குது. சகல நீ இருக்கிற இடத்திலெல்லாம் நீ கலகம் பண்ற ஆளா இருப்ப. உன் நிமித்தம் அந்த இடத்துல துர்ச்செய்கைகள் பெருக ஆரம்பிப்போம். ஏன்? நீ இன்னமும் ஞானியா நடந்த ஞானம் உள்ளவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாக்கா உன் நிமித்தம் எங்கேயும் சமாதானமே இருக்காது. ஆனா பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? வாசிங்க. பரத்திலிருந்து, பரலோக தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஞானமும் முதலாவது நமக்குள்ள சுத்தத்தை உண்டு பண்ணும், பின்பு சமாதானத்தை, எல்லாரிடத்திலும் சமாதானமா இருக்க உண்டு பண்ணும், சாந்தம் உள்ளதா இருக்கும், இணக்கம் உள்ளதா இருக்கும், இரக்கம். நீ உனக்குள்ள இரக்கம் உள்ள பிள்ளைகளை பார்த்தா ஒரு இரக்கம், மனைவியை பார்த்தா ஒரு இரக்கம், பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்தா ஒரு இரக்கம், நமக்கு விரோதமா எழும்புறாங்களே அவங்களையே பார்த்தா ஒரு இரக்கம். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? எவரையும் மன்னிக்கிறதான அந்த சுபாவம் கிறிஸ்துவினுடையது. நிச்சயமாகவே அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரக்கம், பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதாகவும், சமாதானம் நிறைந்ததாகவும், சாந்தம் உள்ளதாகவும், இணக்கம் உள்ளதாகவும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாகவும், பட்சபாதம் அவங்கெல்லாம் கிடையாது. சபையில் வர ஏழை பணக்காரன் அப்படியெல்லாம் கிடையாது. பணக்காரனை பார்த்தா உயர்த்துறது, ஏழையை பார்த்தா தாழ்த்துறது அது கிடையாது. பணக்காரன் சபையை விட்டு போனாலும் அழுவேன், ஏழை சபையை விட்டு போனாலும் அழுவேன். எப்படினாலும் ஐயோ நான் பேசும்போது கடினமாக பேசுவேன். ஆனால் ஒருத்தர் இங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு துக்கம் தெரியுமா, எவ்வளவு வேதனை தெரியுமா? எல்லார்கிட்டையும் அப்படிதான். அப்போ அதை கர்த்தர் மேலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நமக்குள்ள இரக்கம் இருக்கணும், இணக்கம் இருக்கணும், நற்கனிகள் நிறைந்து இருக்கணும், பட்சபாதம் இல்லாம இருக்கணும், மாயமற்றதா இருக்கணும். அப்போ இப்படிப்பட்டதான சுபாவம் எல்லாம் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற சுபாவம். கையை உயர்த்தலையே சொல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் யாருடையது? நம்முடைய எஜமானனுடையது.
அந்த எஜமானனை எத்தனை பேர் சேவிக்க விரும்புகிறோம்? மனப்பூர்வமாக சேவிக்கணும். நான்காவது எஜமானனை எப்படி சேவிக்கணும்? மனப்பூர்வமாக சேவிக்கணும். இவர் தான் நம்முடைய எஜமானன். 2 எஜமானுக்கு ஒருத்தன் ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தனை பகைச்சன், ஒருத்தன் பிசாசு, அவனை பகைச்சிடு. இன்னொருத்தர் எஜமானன் இயேசு, அவரை பற்றிக்கொள். அவரை யாத்திராகமம் 21:5 சொல்லப்பட்டிருக்குது. ஒரே ஒரு வசனம், யாத்திராகமம் 21:5. சீக்கிரம். அந்த வேலைக்காரர் என் எஜமானையும் என் பெண்ஜாதியும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், எஜமானனை விட்டு நான் வெளியே போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால், எஜமானனை நான் மனப்பூர்வமாய் சேவிப்பேன் என்று அவன் மனப்பூர்வமாய் சொல்வான் என்று சொன்னா, அந்த அவனை என்ன பண்ணணும்? நியாயாதிபதியினிடத்துல கொண்டு போயிட்டு காதை கம்பியினால குத்தணும். கையை உயர்த்தலையே சொல்லாம. அப்ப காதுல கம்பி போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடிமைன்னு சொல்லி அர்த்தம். நான் என் எஜமானனுக்கு சொந்தம்னு சொல்லி அர்த்தம். நம்ம மேலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிறதான முத்திரையை ஆண்டவர் போடணும்னு விரும்புகிறார். யார் மேலெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற முத்திரை இருக்குதோ, யார் மேலெல்லாம் கர்த்தர் அடையாளத்தை போட்டிருக்கிறாரோ அவங்கெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானவங்க. அவங்கள பிசாசு என்ன பண்ண முடியாது? தொடவே முடியாது. எத்தனை பேர் நான் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கணும்னு விரும்புகிறோம்? எஜமானனை சேவிக்க மனப்பூர்வமாய் நீ அவரை சேவிப்பா என்று சொன்னால், அவரும் மனப்பூர்வமாய் உன்னை அவர் பக்கத்திலே என்ன பண்ணுவார்? வைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கையை உயர்த்தவர் அல்லேலூயா சொல்லாமா? சரி, 5வது காரியம், ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்தணுமா? அதை மனப்பூர்வமாக செலுத்தணும். வேதத்தில் லேவியராகமம் 22:29 வாசிங்க. லேவியராகமம் 22:29. சீக்கிரம். இல்ல சிஸ்டர், என்னம்மா? கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் செலுத்தணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துக்கு வரும்போது ஸ்தோத்திர பலியை பண்றீங்க. நீங்க ஆங்காங்கே அதிகாலை ஜெபத்துல வீடுகள் இருக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க. ஆனா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ற நீங்க மனப்பூர்வமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தரை துதிக்கிறதான நீங்க மனப்பூர்வமாய் கர்த்தரை துதிக்கணும். கட்டாயத்தின் பேர்ல கிடையாது, சொல்லி கிடையாது. மனம் வந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமா நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துறோம்? அப்ப கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றவங்க மனப்பூர்வமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது யாத்திராகம் 6வது தலைப்பு நான் கொடுத்தேன். மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுக்கணும் கர்த்தருக்கு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எதை கொடுத்தாலும், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, காணிக்கையை கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. யார்கிட்ட காணிக்கை வாங்கணும் தெரியுமா? இன்னைக்கு எதை வந்தாலும் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறது. ரோட்டில் போகிறவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டாக்கா வாங்கி ஜோப்பில் போட்டுறது, காணிக்கை பையில போட்டு வாங்கிடுறது. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில், இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி நீ சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகமா கொடுக்கிறவன் எவனோ அவங்கிட்ட வாங்கு. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அப்போ கொடுக்காதவங்களையே டார்கெட் பண்ணி பேசுறது இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம், கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை. நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ அது கர்த்தருக்கு. ஆனா நீ என்ன கொடுத்தாலும் எப்படி கொடு அப்படின்னா மனப்பூர்வமாய் கொடு. யார்கிட்ட வாங்கணும்? இப்போ கூட காணிக்க பை அங்கங்க வருது. யாருக்கிட்ட யார் போடணும் தெரியுமா? உனக்குள்ள நீ விசனமா கொடுக்காத. அதான் இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 2 கொரிந்தியர் 9:7 சொல்லப்பட்டிருக்கு. சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:7. சீக்கிரம். ரொம்ப ஸ்லோவாயிட்டீங்க. 7 வாசிங்க. அவன் விசனமாயும் அல்ல. விசனமா கொடுக்காத, கட்டாயமா சும்மா சொல்லி கொடுக்காத. விசனமாவும் கொடுக்காத, கட்டாயமாவும் கொடுக்காத.
தான் மனதில் என்ன யோசிக்கிறியோ, என்ன நிர்ணயம் பண்றியோ, என்ன நீ நியமிக்கிறியோ அதன்படியே நீ கொடு. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? மனப்பூர்வமா கொடுமா, விசனமா கொடுக்காத. நீ கட்டாயத்தின் பேர்ல கொடுக்காத. ப்ளீஸ், தயவு செய்து வேண்டாம். என்ன கொடுத்தாலும், 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, நீ 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு அது பெருசாவே ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீ என்ன கர்த்தருக்கு கொடுக்குறியோ அதை மனப்பூர்வமா கொடு. நீ உற்சாகமா அதை கொடு. கட்டாயத்தின் பேரில் கொடுக்காத. கொடுத்து தான் ஆகணுமோ, இது வாங்கும்போதே, சம்பளம் வாங்கும்போதே இவ்வளவு தொகையை பிரித்து தான் வைக்கணுமோ, இவ்வளோ தொகையை கொடுத்து தான் ஆகணுமோ? ஏம்மா கசந்து கொள்கிற? ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? அதுக்கு கூட நிறைய பேர் உபதேசம் பண்ணுறாங்க. அந்த உபதேசத்தை கேளு. தசம பாகமெல்லாம் கட்டாயமாக கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. சில ஊழியர்கள் கொடுக்கணும்னு பேசுகிறாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. அதனால் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணி, நாம் தான் முடிவு பண்ண. அதனால் அது எதை பேசுறதோ, நமக்கு என்ன பேசினாலும் குற்றமாக நினைக்கிறாங்க ஆட்கள். அதனால் ஒன்றும் இல்லை. நீ மனதில் என்ன நினைக்கிறியோ அதன்படி செய். கஷ்டப்படாத, விசனமாக கொடுக்காத, கட்டாயத்தின் பேரில் கொடு. உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். அப்போது யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை 35ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. யாத்ராகமம் 35:22. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ, ஸ்திரீகளும் புருஷர்களும் யாவரும் அஸ்தக்கடங்கங்களையும் காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள், சகலவித பொன் ஆபரணங்களையும் என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை கொண்டு வந்து காணிக்கையை செலுத்தினான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நகை காணிக்கைகள் இப்படியெல்லாம் நடந்தது. நீங்கள் யாரும் பொண்ணையும் கொடுக்க வேணாம், மண்ணையும் கொடுக்க வேணாம். ஆனால் வேதம் சொல்லுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். தாவீது ராஜாவுடைய நாட்களில் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 14 வசனம் வரைக்கும் தாவீது என்ன சொல்கிறான் தெரியுமா? வாசி. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால தான் வருது. நீங்க தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உங்க கையில எல்லா வல்லமையும் சத்துவமும் இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போது எங்கள் தேவனே செலுத்தி துதிக்கிறோம். இப்படி உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கும்படி திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால உண்டானது. அதுதான் அண்டர்லைன் பண்ணோம். உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோம். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? அப்போ கொடுக்கும்போதே என்ன நினைப்பு இருக்கணும் அப்படின்னா, அவர்கிட்ட நான் வாங்கி இருக்கிறேன், அவருக்கே கொடுக்கும் பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஊழியக்காரனும் சரி, விசுவாசிகளும் சரி, நானும் கர்த்தருக்கு கொடுக்கணும், நீங்களும் கொடுக்கணும். கொடுக்கும்போதே எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து தான் எனக்கு வந்தது, அவருக்கே கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபையை தந்தார். கொடுக்க முடியலன்னா அது ஒரு நமக்குள்ளாக இருக்கிற ஒரு தடை. அந்த தடையை கர்த்தர் மாற்றணும். காரணங்கள் சொல்லாத. எலியா ஏழை விதவையை பார்த்து சொல்கிறான், எனக்கு தண்ணி குடிக்க கொண்டு வானா. தண்ணி கொடுக்கறதுக்கு உற்சாகமாக போகிறா, கையை தட்டி கூப்பிடுறான், ஹலோ எனக்கு ஒரு அடையை பண்ணி கொண்டு வா அப்படின்றான். ஆனால் அந்த வீட்டில் அவளுக்கு இருந்ததோ கொஞ்சம் மாவு தான். அவள் சொல்கிறா, பஞ்சகாலம் பயங்கரமாக இருக்குது, கொஞ்சோண்டு மாவு தான் இருக்குது பானையில், கலசத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. நான் இப்போது அதை 2 ரொட்டி சுட்டு சாப்பிட்றதுக்காக எனக்கும் என் மகனுக்காகவும் விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது அது இல்லாமல் மாவு, வேறு எதுவும் மாவு இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் என் பிள்ளைக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறா. அதை தான் சொல்லாமல் சொல்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், ஃபஸ்ட்டு எனக்கு கொடுன்னு கேட்குறான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமல், பிறகு உனக்கும் உன் பிள்ளைக்கும் உன் வீட்டார் கூட என்ன பண்ணலாம், நீ பண்ணிக்கலாம். ஓ, கர்த்தருடைய வார்த்தை வருது, பஞ்சகாலம் தீரும் மட்டும் உன் பாத்திரத்தில் இருக்கிறதனம்மா செலவழிந்து போகாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடு, ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடு. உனக்கு தேவையானது நீ எடுத்துக்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடு. அவள் அதன்படி கர்த்தருடைய வார்த்தையின்படியே
போய் மாவு எடுத்து பிசைந்து அவ சுட்டு இவனுக்கு கொடுத்தா பாருங்க, அவன் அதை அனுபவிச்சான் பாருங்க. அதில் தான் ஆசீர்வாதம் வந்தது. பானையிலும் பாத்திரத்திலும் அந்த எண்ணெயிலும் மாவிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது. பஞ்சகாலம் தீரும் மட்டும் எலியாவுக்கும் பிரச்சனை கிடையாது, எலியா போனதான வீட்டுக்கும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்திருக்கிறதான எனக்கும் குறைவு இருக்கக்கூடாது, உங்களுக்கும் குறைவு இருக்கக்கூடாது. உங்களால் எனக்கு ஆசீர்வாதம், என்னால் உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்படி தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தேவன். கையை உயர்த்தலையா சொல்லாமா? ஞான நன்மையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது சரீர நன்மையை நீங்கள் எனக்கு பகிர்ந்து கொடுக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஞான நன்மை, தேவனுடைய வார்த்தைகள், சரீர பிரகாரமா எனக்கு வேண்டியதான ஆசீர்வாதங்கள் உங்க மூலமாகவே நான் அனுபவிக்கிறது தான் கர்த்தருடைய கிருபை. புரியுதுங்களா நான் சொல்றது? சபையில் வர்றதான ஆகாரத்தை வச்சு நான் புசிக்கிறது தான் எனக்கு ஆசீர்வாதம். இதை விட்டுட்டு குறுக்கு வழியில் போயிட்டு எப்படினாலும் எனக்கு பணம் வந்து வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னா அது என் உடம்புலையே ஒட்டாது. அதனால் நாம் எதை கொடுக்குறோமோ அதை கர்த்தருக்கு கொடுப்போம். விசனமாக கொடுக்காதீங்க, கட்டாயத்தின் பேரில் கொடுக்காதீங்க. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரு? அவர் கரத்திலிருந்து வாங்குறோம், அவருக்கு கொடுக்குறோம். ஹல்லேலூயா. அவருக்கு மட்டும் கிடையாது தேவ பிள்ளைகளே, ஏழைகளுக்கும் கொடுக்கணுமா. ஏன்னா வேதம் சொல்லுது, உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 15:11 வாசிங்கம்மா சீக்கிரம் ஒருத்தர். தேசத்துல, நீ வாழுகிற தேசத்துல எளியவர்கள் இல்லாமல் போவதில்லை. ஆகையினால் உன் தேசத்துல சிறுமைப்பட்டவர்களும் எளியவர்களுமா இருக்கிற உன் சகோதரர்களிலே அவர்களுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுறேன். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையை நாம் நிறைவேற்றணும். ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கையை பிசினித்தனம் இல்லாம தாராளமாக கொடுக்கணும். பிசுனாரியா கஞ்ச பிசுனாரியா இருக்கக்கூடாது, கொடுக்கணும். ஹல்லேலூயா. கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாம? ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எல்லாரும் தாராளமாய் கொடுக்கணும். கடைசியாக 7வது, நாம் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் ஊழியம் செய்யணும். மிக முக்கியமாய் இந்த சாப்டர் எனக்கு கொடுக்கப்படுகிறது. நாமும் கூட, நீங்களும் கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நாம் எல்லாரும் மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியம் இல்லை, மைக்கு பிடிச்சி பாட்டு பாடுறது தான் ஊழியம் கிடையாது. நீங்கள் அவரவர் இருக்கிற இடங்களிலே எழுந்து ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்கிறவர்களுக்காக, திருச்சபைக்காக, ஊழியருக்காக, சக விசுவாசிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் செய்கிற ஜெப ஊழியம். கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதுவும் ஊழியம். ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அதுவும் ஊழியம். அல்லேலூயா. அந்த ஊழியத்தை கர்த்தருக்கு செய்வீர்கள். சண்டே கிளாஸ் எடுக்கிறது ஊழியம். இதெல்லாம் எடுக்கிறவங்க கட்டாயத்தின் பேரில் எடுக்காதீங்க, மனப்பூர்வமான எடுங்க. ஊழியம் செய்தால் எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாக செய்யணும். இப்போ சபையில் எனக்கு ஆண்டவர் கொடுக்குறார், உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்குறார். 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்குது 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு, உங்களிடத்தில் இருக்கிறதான அந்த தேவனுடைய மந்தையை நீங்க மேய்த்து, கட்டாயமா கிடையாது, மனப்பூர்வமாயும், அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும், சுதந்திரத்தை இருமாப்பா ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி நீங்க செய்தா பிரதான மெய்ப்பர், கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? சபையில் ஒரு மெய்ப்பனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவங்க உங்களை ஆராதனைக்குள்ள நடத்தி உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறாரு. இவன் ஒரு மெய்ப்பன். ஆனால் எல்லா மெய்ப்பரிலும் பிரதான மெய்ப்பர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவர் வரப்போகிறார். நீ இப்படி செய்தா, எப்படி செய்தா? இப்போ ஏற்கனவே வாசிச்சாங்க பார்த்தீங்களா? உங்களிடத்தில் இருக்கிறதான தேவனுடைய மந்தை, தேவனுடைய மந்தையெல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ஆடுகள் எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மந்தையை நீங்க மேய்த்து, கட்டாயமா கிடையாது, மனப்பூர்வமாய், அவலட்சணமான ஆதாயத்துக்காக கிடையாது, உற்சாக மனதோடு கூட, சுதந்திரத்தை இருமாப்பா ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய். கண்காணிப்பை குறித்து எடுத்தா அது ஒரு செய்தி. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இது நீதியான வார்த்தை. அந்த கண்காணியா இருக்கிறவன் ஒரே மனைவியுடையவனா இருக்கணும்.
பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் வளர்க்கணும். அவன் அடியாதவனாக இருக்கணும், பண ஆசை இல்லாதவனாக இருக்கணும். அப்படியெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இவன் தான் யார் அப்படின்னா கண்காணியானவன், இவன் தான் ஊழியக்காரன். இப்படிப்பட்டதான ஊழியக்காரன், இப்படிப்பட்டதான மந்தையை மேய்க்கிறவன், இப்படிப்பட்டதான தேவனுடைய தாசன், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்காக இல்லை. ஊழியத்துக்கு வரும்போதே இன்றைக்கு நிறைய பேர் தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக மாறுறான். போய் கொஞ்ச நேரம் பைபிள் காலேஜில் படிச்சுட்டா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பைபிள் காலேஜ் ஒரு சும்மா தேவனை குறித்து நாம் படிக்கிறதான காரியங்கள் தான். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய உடைக்கப்பட்ட அனுபவம், கடந்து வந்த பாதைகள், கர்த்தருக்கு விட்டு கொடுத்ததான காரியம், விட்ட கண்ணீர், புரியுதுங்களா, நொறுக்கப்பட்டதான இருதயம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி வரணும். அந்த மந்தையை சரியாக மேய்த்து, மந்தையை கர்த்தருக்கு நேராக நடத்தி, இழிவான ஆதாயத்துக்காக கிடையாது அப்படின்னு கட்டாயத்தின் பேரிலே அல்ல. ஸ்தோத்திரம். அப்படி மந்தைக்கு முன்மாதிரியாக அப்படி நாம் கண்காணிப்பு செய்கிறதான வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அப்படி செய்தா பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு மகிமையுள்ள கிரீடம் வேணும்? எத்தனை பேருக்கு வாடாத கிரீடம் வேணும்? ஆண்டவரே, எனக்கு கர்த்தர் கொடுக்கிறதான அந்த மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நான் தயவு செய்து இழிவான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்கிறவனாய் நான் இராதபடிக்கு, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் நான் இராதபடிக்கு, ஆண்டவரே, நான் சபையை, நான் மந்தையை உமக்காக நான் மேய்ப்பதற்கு எனக்கு வேண்டிய கிருபையை தாரும் என்று சொல்லி பலிபீடத்தில் என்னையும் படைக்கிறேன். உங்களையும் நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பம் ஒரு மந்தை. அந்த மந்தையை கர்த்தருக்காக நீங்கள் மேய்க்க வேண்டும். குடும்ப தலைவர், புருஷன், மனைவி, அவங்க மேலே கசந்து கொள்ளாதீங்க, மன்னிக்காத நிலைமையில் இருக்காதீங்க, விட்டு கொடுங்க, இரக்கம் இருக்கட்டும், நற்குணங்கள் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கணும். கர்த்தர் நமக்கு எவ்வளவோ திரளான பாவங்களை மன்னித்தார், நாம் மன்னிப்போம், ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருப்போம். அப்படி நடத்துவோம் என்று சொன்னால் மெய்ப்பன், பிரதான மெய்ப்பர், நமக்கு குடும்பத்தை தந்தவர், நமக்கு சபையை தந்தவர், நமக்கு மந்தையை தந்தவர், நமக்கு பிள்ளைகளை தந்தவர், நமக்கு மனைவியை தந்தவர், நமக்கு ஒரு கூட்டத்தை தந்தவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் அவர் வரும் நாளிலே நமக்குரியதான வாடாத ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்ன வசனத்தை சொல்கிறேன், எதை செய்தாலும் மனுஷருக்காக செய்யாமல் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்றே அதை செய்வோம். அப்படிப்பட்ட மனப்பூர்வம் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.